மந்திரம் இது. இது அ சொல்லணும்னு சொல்லிட்டு இது அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால இது சொல்றோம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. இது அந்த தமிழ் மொழிபெயர் மட்டும் நம் பயணத்திற்கு ஒரே அருளே துணையாக இருக்கட்டும். நம் இருவரின் வாழ்வையும் அறிவு பயணத்தையும் வளப்படுத்தட்டும். நாம் இணைந்து முழு மன வலிமையுடனும் ஆர்வத்துடனும் கற்போம். நாம் கற்கும் அறிவு நமக்குள் தெளிவையும் ஒளியையும் மலரச் செய்யட்டும். நம்மிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வெறுப்பு ஒருபோதும் உருவாகாதிருக்கட்டும். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. நன்றி நண்பர்களே. நன்றி கிரி. அம்மா நீங்க சொல்றீங்களாமா? சொன்னாமா? எஸ் சரவணன். அதனுடைய மொழிபெயர்ப்பு நம்ம கிரியே சொன்னதுனால ஒரு சின்ன பாடலுடன், கணபதிக்கு வணக்க பாடலுடன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரவணன். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ அருள் புரிவாய். கனக்கும் செல்வம் 100 வயது இதையும் தர நீ கடவாயே. கனக்கும் செல்வம் 100 வயது இதையும் தர நீ கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி சரவணன். நன்றி மேம், நன்றி. ரொம்ப நல்லா பண்ணீங்க மேம். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அஜித் ப்ரோ, நீங்க சார அறிமுகப்படுத்திருங்க குழு நண்பர்களுக்கு. ஓகே சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினரா கிருஷ்ணன் சார் அவர் வந்திருக்காரு. பெரும்பாலும் நம்ம அனைவருக்குமே கிருஷ்ணன் சார் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவரு இங்க ஈரோடுல ஒரு தொழில்முறை வழக்கறிஞரா பணியாற்றிட்டு இருக்காரு. இலக்கிய வாசகர், இலக்கிய விமர்சகர், நிறைய இலக்கிய நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் சாருடைய ஒரு மெய்நிகர் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவரை நிறைய பயணங்கள், இந்திய பயணங்கள் எல்லாமே போயிருக்காரு. அப்படி ஒரு ஆளுமை இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்து நம்மளுடைய உரையை கவனிச்சு அதுக்கான பின்னூட்டங்கள் வழங்கி நம்மளை இன்னும் அடுத்த படிநிலைக்கு கொண்டு போறதுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்கிறது மேலுமே ஒரு நெகிழ்வா இருக்குது. கிருஷ்ணன் சார் வந்து பார்த்தோம்னா இங்க ஈரோடுல கல்லூரி மாணவர்களுக்கு அற கல்வி அப்படிங்கிற ஒண்ணு ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. அதுல இருந்து பயின்று வந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து முனை அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் அமைப்பு செயல்பட்டு இருக்காங்க. அதனோட நோக்கம் பார்த்தோம்னா நேர்மையான சிந்திக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லலாம். அதுல நானும் உறுப்பினரா இருக்கேன். அவருடைய மாணவர்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவரு இன்னைக்கு நம்மளோட உரையாடலை கவனிக்க போறாரு. அவரை நான் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வெல்கம் சார். வெல்கம் முதல் அரும்பு குழு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி அஜித். மறுபடியும் வெல்கம் சார். நாங்களும் முனை அரும்புக்கு வரணும், முனை குழுவுக்கு வரணுன்றது விருப்பம். வெவ்வேறு ஊர்ல இருக்கிறதுனால வர முடியல. இப்ப நம்ம நேரடியா நம்மளுடைய டிஸ்கஷனுக்கு போயிடலாம். நண்பர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள். நாம கிருஷ்ணன் சார் அறிமுகப்படுத்திட்டோம். இன்னும் ஒருத்தரா பேசும்போது நீங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க உங்களுடைய டாபிக்க பேச ஆரம்பிங்க. இனிமேல் இன்றைய தொகுப்பாளர் ராஜியக்கா அவங்க தொடருவாங்க. நன்றி நண்பர்களே. ராஜியக்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்கக்கா. வணக்கம் நண்பர்களே. என் பேரு ராஜேஸ்வரி. நான் கோவையில இருக்கேன். இன்னைக்கு வெண்முரசு வண்ணக்கடல் புஸ்தகத்துல 9வது பகுதியான பொன் நகரத்துல இருந்து
அத்தியாயம் 61 இருந்து 64 வரைக்கும் கலந்துரையாட போறோம். இந்த பகுதியில என்னெல்லாம் நடந்ததுன்றத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா நம்ம பார்வைகளையும் கேள்விகளையும் பார்க்கலாம். அத்தியாயம் 61. ரன்னிவாகா நதிக்கரை ஓரத்துல இளநாகனும் பூர்ணரும் காட்டுல மேலும் செல்ல வழி இல்லாததுனால நின்னுறாங்க. அங்க மகிஷ குலத்தை சேர்ந்த குடித்தலைவர் சம்பர் ஹிரண்மயத்துக்கு அவரோட மூதாதையர் வழிபட்ட அன்னைய வணங்க போறாரு. அந்த படகுல இவங்களும் இணைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாபெரும் சிலைகள் இருக்கிற ஹிரண்மயத்தோட வர்ணனை வருது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படகோட்டி இவங்களை ஹிரண்யகட் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இளநாகனையும் பூர்ணரையும். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் வலது கையில கட்ட விரல் இல்ல, மீதி 4 விரல் மட்டும்தான் இருக்கு. அத்தியாயம் 62. ஆசுர நாட்டு கர்டகுலத்து அரசன் ஹிரண்ய தனுஷோட மகன் ஏகலவ்யன். அவன் சந்தையில வில்ல வாங்கி பயில்றான். அவனுக்கு திரிகரம் அப்படின்ற வில்லு கிடைக்குது. அத அவனால கத்துக்க முடியல. அதனால விராடபுரி போறான். அங்க அந்த கிளிகளை உடைச்சு அந்த போட்டியில ஜெயிச்சு மன்னரை சந்திக்கிறான். 5 வில் ஞானிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த திரிகரம்ன்ற வில்ல பயில முடியும்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். பரசுராமர், சத்வான், பீஷ்மர், அக்னிவேசர், துரோணர்ன்ற 5 வில் ஞானிகள். அப்புறம் அஸ்தினாபுரியை அடைஞ்சு துரோணர் குடில நோக்கி நடந்து போறான். எதிரில துயரமே உருவா வர்ற கர்ணனை பாக்குறான். துரோணரை பார்த்தோன்னே குருன்னு அடையாளம் கண்டு மன நெகிழ்ச்சியோட இருக்கான். அடுத்த அத்தியாயம் 63. துரோணர் இவன் இருக்கிறத உணர்ந்துடுறாரு. அவர் வெளியே வராரு. ஒன்றன் பின் ஒன்றா 3 அம்ப திரிகரத்துல இருந்து விட்டு அவன் காமிக்கிறான். அவர் கோபமா தர்ப்ப புல்லுக்குள்ள போய் படுக்கிறாரு. ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கங்கை நீர்ல போய் நின்று ஆணையிடுறாரு, நான் உனக்கு கத்துத்தர முடியாது அப்படின்னு. அவர் அப்படி சொல்லும் போது அந்த பிம்பம் அவனை வானம் கூப்பிட்டு வில்ல காமிக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. ஏகலவ்யன் அங்கிருந்து போயிடுறான். அந்த பிம்பம் அவனுக்கு வில்ல எப்படி இந்த திரிகரம் வில்ல எப்படி உபயோகப்படுத்தணும்னு கத்து தர்றாங்க. அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹிரண்ய பதத்துக்கு திரும்பிடுறான். அதுக்கப்புறம் காட்டுல வசிக்கிறான். இந்த பிம்ப துரோணர்கிட்ட இருந்தே வில்வித்தையை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கான். அங்க அரசவையில என்ன நடக்குதுன்னா, விதுரர் மகதத்துக்கு இவங்க நாடு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்றத அவன் அரசி ஸ்வர்ணரிட்ட சொல்றாரு ஹிரண்ய தனுஷ். அத்தியாயம் 64. அஸ்தினாபுரியில இருந்து படைகள் வேட்டைக்கு இங்க வந்துடுறாங்க. விஸ்ருதன்னு ஒரு மூட தளபதியும் வர்றான். அவன் செவ்வைரம் பதித்த அமுத கலச சின்னம் இருக்க கங்கணத்தை இவங்களுக்கு பரிசா கொடுக்குறான். அந்த காட்டுல என்ன நடக்குதுன்னா, அந்த வேட்டை நாயோட வாய தொடர்ச்சியா அம்பு விட்டு ஏகலவ்யன் மூடிடுறான். அவங்க யார் உன்னோட குருநாதர்னு அவங்க எல்லாம் கேட்கிறப்ப துரோணர்னு இவன் சொல்லும் போது அவங்க எல்லாம் அதிர்ச்சியாகி பின்வாங்கிடுறாங்க. மகத அரசர் பிரகதத்தர் மறைஞ்சிட்டாரு. அதுக்காக எரிப்பனை கொளுத்துற சடங்கை செய்யறாங்க. அந்த நேரத்துல அரசி ஸ்வர்ணை ஏகலவ்யனை சென்று சந்திக்கிறாங்க. இதுதான் இந்த 4 அத்தியாயத்துல நடந்த கதை. இப்போ வணக்கம் கிருஷ்ணன் சார். இந்த 4 அத்தியாயத்துல வணக்கம் சார். இந்த 4 அத்தியாயத்துல இருந்து உங்களோட வாசிப்பு அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா? நான் 2 அத்தியாயம் தான் வாசிச்சேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்புனாரு அவரு. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது. ஓகே ஓகே. அதாவது நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க முடிச்சிருங்க, இறுதியில நான் பேசிடுறேன். அல்லது ஒரு 2-3 பேர் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிருந்தாரு இந்த லிங்க். சரிங்க சார். அஜித் தம்பி உங்க பார்வையை பகிர்றீங்களா? ஓகே, அரவிந்த் சார் நீங்க உங்க பார்வையை பகிருங்க. அரவிந்த் சார் பேசலாம். வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. கேக்குது. வணக்கம் 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 கிருஷ்ணன் சார். பயணம்னாலே ஜெயமோகன் சார் புத்தகங்கள்லாம் நீங்க தான் வருவீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஸோ இளநாகன்ற ஒரு கற்பனை பயணியை வச்சுதான் இந்த புத்தகம் அழகா எழுதியிருப்பாரு. அவர் தென் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு
அஸ்தினபுரி வரைக்கும் அவர் எப்படி இப்ப சேர்றாரு, என்னென்ன நகரங்கள்லாம் பாக்குறாருன்னு. ஸோ இந்த ஆசுர நில பயணம் பத்தி இந்த 4 அத்தியாயங்கள் அங்க அப்படியே அது சம்பந்தமா ஏகலைவன் அவனோட கதையெல்லாம் சொல்லப்படுறது. ஸோ எனக்கு இந்த 4 அத்தியாயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் அத்தியாயத்துல அந்த இரண்ய கசிப்பு வாழ்ந்த அந்த நகரம், அது வாழ்ந்த அழிந்த நகரம், அதோட தோற்றம் ரொம்ப அழகா இருந்தது. அது போறதுக்கு எவ்வளவு ஆபத்தானது, மனிதர்கள் தீண்ட முடியாத ஒரு நகரம்னா எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப கச்சிதமா இருந்தது. அதுல எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. உடைஞ்ச சிலையோட மூக்கே அவ்வளவு பெருசா இருந்தது. அப்புறம் அதோட தோள்கள், போட்ட அணிகலன்கள், கொண்டெல்லாம் இவ்வளவு பெருசா இருந்தது. அந்த வர்ணனைலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏகலவியனோட, எனக்கு எப்பயுமே நான் செவ்விலக்கியன்னு முதல்ல நான் வந்து லிட்ரேச்சர்னு படிச்சுக்கிட்டாலும் எனக்கு அப்பெல்லாம் செவ்விலக்கியத்தை உணர முடியல. முதல்ல வெண்முரசு 2015 படிக்க ஆரம்பிச்சதுல தான் இந்த செவ்விலக்கியம்லாம் எப்படி இருக்குன்றது புரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் அண்ணா கரீனா, வார் அண்ட் பீஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். எப்படி இருக்கும், அது என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு செவ்விலக்கியம்னா, நம்ம எப்படி அதில் ஊன்றி படிக்கணும்லாம் இப்பதான் தெரிஞ்சுது. சில வந்து ஏகலவியன்னா துரோணரை வந்து மகாபாரத்ல வந்து கேட்டதுன்னா நான் கேள்விப்பட்டதுன்னா சின்ன வயசுல இருந்து அவன் வந்து இப்ப ரொம்ப பெரிய வில்லாளி ஆயிட்டான், அதனால துரோணர் வந்து அர்ஜுனனை மிஞ்சக்கூடாதுன்னு கட்டவரில் வெட்ட சொல்லிட்டாருன்னு. ஆனா இங்க வந்து கட்டவரில் வெட்டுறதே ஒரு பெரிய குல வழக்கமா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. அது சம்பந்தம் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஏன்னா கிராதம்லையும் காமிச்சிருப்பாங்க ட்வஸ்டான ஒரு சிலை, அது ஒரு சிற்பி மரபை பத்தி சொல்லும்போது அவங்களும் கட்டவரில் வெட்டிப்பாங்கன்னு ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இது சம்பந்தமா இது ஒரு பெரிய மரபு இருக்கு போல, கட்டவரில் வெட்டுறதுன்றது. அது என்னன்றது தெரியல, அருமையா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அதை பத்தி ஏகலவியனை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி கட்டவரில் வெட்டுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வச்சு தனியா விற்கலை இருக்குன்னு காமிச்சது. அதுக்கப்புறம் இந்த ஏகலவியனோட வரலாறு சொல்லும்போது அந்த திரிகரம்ன்றது வில்ல பத்தி சொன்ன விஷயம்லாம் சூப்பரா இருந்தது. அவன் எப்படி அந்த துரோணர்னு ஒரு ஆசானை பத்தி தெரிய வரான், அவர் நோக்கி எப்படி ஒரு ஆர்வத்தோட போறான். ஸோ அதை பத்திலாம் சொல்லும்போது ஆசிரியர்கள் எப்படி மக்களுக்கு எப்படி ஆசான்கள் அமைகிறாங்க அப்படின்னு வெண்முரசு சொல்றது வந்து நல்லா இருக்கும். ஒரு பக்கம் வந்து கர்ணன் வந்து கங்கை கரை மரத்தை வச்சு ஆசிரியரை வச்சு கத்துப்பான். ஸோ நம்ம மனசுல ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு விளைவு இருந்தா அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லித்தரதுக்கு குரு எந்த வடிவிலும் வரலான்றத வெண்முரசு வந்து ஒரு செவ்விலக்கியமா அழகா சொல்லியிருக்கு. ஏகலவியனுக்கு துரோணரோட பிம்பமா வந்திருப்பாரு. ஏன்னா மூலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை எடுத்து அவர் மாதிரி ஒரு சிலை செஞ்சு கத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒரு பிம்பம் மாதிரியே தண்ணியில ஒரு பிம்பமா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கர்ணருக்கு வந்து கங்கை மரம் மாதிரி, அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு குரு ஒரு வடிவில் இந்த மாதிரி காமிச்சது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் துரோணரை பார்க்க போகும்போது யார் யாரெல்லாம் அவர் விட்டு போறாங்க, அந்த காட்சி ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து பேரை சொல்லாமே ஆசிரியர் அழகா சொல்லியிருப்பாரு. கர்ணன் வந்து துயரத்தோட ஒருத்தன் போறான், அப்புறம் இன்னொரு குதிரையில இருந்து ஒரு கரியவன் போயிட்டு இருக்கான், அவனை வந்து இன்னொரு யானை போன்ற ஒரு பலம் வாய்ந்த ஒருத்தனும் அவன் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்கான் ஒரு குதிரை மேல. அவனும் அந்த கர்ணன் எவ்வளவு வருத்தத்துல இருக்கானோ அதே வருத்தத்துல அந்த கரியவன், அந்த அர்ஜுனன், அவனும் வருத்தத்துல இருக்கான். அந்த சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஏகலவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத நம்ம மனசுல கொஞ்சமா பதிய வைக்கிறாரு. அது மாதிரி துரோணர் எந்த மனநிலையில இருக்காரு, அவருக்கு வந்து கர்ணருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா பீமன் அந்த நாட்டுல இருக்கிற அரசியல் சூழ்நிலையினால சத்திரியர்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கிறாங்க. கர்ணர் வந்து பீமன் வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடும். அது துரோணருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதே நேரத்துல ஏகலவியன் வந்து கேட்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்கணும் ஆர்வம் இருக்கு. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மாணவர் இருக்கான், ஆர்வத்தோட வந்திருக்கான்னு சொல்லிக் கொடுக்கணும் ஆசை இருக்கு. ஆனா சொல்லிக் கொடுக்க முடிக்கலன்றது வேதனையை தான் வந்து அந்த புல்வெளியில இருந்து படுத்துக்கிட்டே அன்னையே அன்னையேன்னு குசை மேல படுத்துட்டே அவரு ரொம்ப வேதனையோட சொல்ற மாதிரி இந்த மனசுல பதியும். சோ அது வந்து ரொம்ப அருமையான ஒரு மனத்தவிப்பை காமிச்சிருப்பாங்க. அவர் பிறந்ததுல இருந்தே ஒரு தவிப்பு தான். அவருக்கு தந்தை மூலமா ஒரு அடையாளம் கிடைக்கவே இல்லை. அந்த அடையாளத்தை தேடி தேடி தான் அஸ்திரமொழியில வந்து அவர் இணைஞ்சிருக்காரு. இப்ப அந்த அடையாளத்துக்கு சவாலா இந்த மாணவர்கள்லாம் வந்து சேர்றாங்கன்ற மாதிரி கான்செப்டும் இருக்கு. அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் ஏகலவியன் வளர்ந்த விதம், அவன் கத்துக்கிட்ட விஷயம், அதுக்கப்புறம் இந்த நாட்டுல இருந்த அரசியல், விதுரரோட அமைச்சரா எவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகள்லாம் செய்யறாரு, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ என்னோட அனுபவங்கள் இதுக்கு சுருக்கமா முடிச்சிடுறேன். இன்னும் மற்றவங்க எல்லாம் நிறைய பேசுவாங்க. நன்றி. ரண்யமயத்தோட வர்ணனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஏகலைவன் கட்டவல் வெட்டப்பட்ட பத்தியும், அவன் குரு கண்டஜன் பத்தியும், அப்புறம் துரோணரோட மனநிலை பத்தியும் அரவிந்தனா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்த சரவணன் தம்பி, நீங்க பேசுறீங்களா? நான் பேசுறேன்க்கா. நன்றிக்கா. நன்றி நண்பர்களே. வணக்கம் கிருஷ்ணன் சார். என்னோட பேர் சரவணன். என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல சௌந்தரலிங்கபுரம் சார். நான் இப்ப என்னுடைய பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். நான் ஒரு 3 பாயிண்ட்ஸை தான் நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். அதுல ஒண்ணு வந்து நிலம் சார்ந்த வர்ணனைகளும் சூழல் சார்ந்த வர்ணனைகளும் இந்த பகுதியில என்னைய ரொம்ப ஈர்த்தது அப்படின்னு நான் முன்வைக்க விரும்புறது வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆசுர நாட்டின் சந்தை. அதுல வந்து அதை சார் ரொம்ப அற்புதமா வந்து
காமிச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலயும் சார் காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சந்தை உளவியல் ஒண்ணு காமிச்சிருந்தாங்க. அந்த சந்தை உளவியலை நான் ஹைலைட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சந்தையில பொருட்கள் விற்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் வியாபாரிகளா வாங்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாதே ஒருத்தங்களை கத்துறத பார்த்து அவங்க பொருளை கூவி கூவி விற்கிறத பார்த்தே மத்தவங்களும் கூவி கூவி விற்கிற அந்த உளநிலை இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அந்த உளநிலையோட நான் ரொம்ப கலந்துட்டேன். அந்த உளநிலையை ரொம்ப ஆழமா நான் வந்து விரும்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த சந்தையில ஒரு காட்சியை சார் காட்டுவாங்க. குட்டியா இருக்கக்கூடிய ஏகலவியன் வந்து அங்க இருக்கக்கூடிய பீப்புளோடைய காலுக்கு கீழே பூந்து பூந்து போகும்போது ஏதோ ஒரு கால்களால் ஆன காடுகளுக்குள்ள போற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை காமிச்சிருப்பாரு. ரொம்ப நெருக்கமா நான் உணர்ந்தேன். அதை முடிஞ்ச உடனே அவனை தூக்கி தோல்ல வைப்பாங்க. தோல்ல வைக்கும் போது கீழே இருக்கிறவங்க எல்லாரும் நெற்றா மாற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. காட்சியா இதை நான் ஒரு முக்கியமான காட்சியா முன்வைக்க விரும்புறேன். அடுத்த காட்சி பாத்தீங்கன்னா சாரோட பார்வையை நான் அதுல 2 இடத்துல உள்ள பார்வையை, இது வந்து பாயிண்ட் கீழே வரக்கூடிய ரெண்டு பார்வை. இன்னொரு பார்வை என்னன்னா, அவன் வந்துட்டு இளநாகனோட பயணத்துல ஆறை பாக்குறான். ஆறை பார்க்கும்போது சார் எழுதுறாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க ஆறு என்பது கிடைமட்டமாக விழும் அருவி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை சொல்றாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது எஸ் அது அப்படித்தான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. முன்னால ஸ்பைடர்மேன் படம் பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் தவழ்ந்து வருவான் இல்லையா, கிடைமட்டமா காட்டுவாங்க, ஆனா அது உண்மையிலேயே செங்குத்தா இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த காட்சி ரொம்ப முக்கியமான காட்சியா இருந்தது. இன்னொரு காட்சியை வந்து நான் சொல்ல வேண்டியது வந்துட்டு அவனுடைய பிராக்டிஸ். நம்ம ஏகலவியனோட வெறிகொண்ட பிராக்டிஸ்ல அவன் எப்படி மாறுறான்னா, ஆடியில் தன்னை கண்ட குருவி போல அப்படின்னு சார் ஒரு வரி சொல்றாரு. அந்த ஆடியில் தன்னை கண்ட குருவி போல நான் ரொம்ப நெருங்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் என்னோட ஸ்கூல்ல வந்து கொண்டு பைக்கை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அங்க ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி வந்து எப்ப வந்தாலும் டெய்லி நாங்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இவனுக்கு என்ன ஆச்சுடா அந்த குருவி அவன் தான் பேசும். அது கொத்திக்கிட்டே இருக்கும் கண்ணாடிய, விடவே விடாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொத்திக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப உட்காந்து என்னுடைய கண்ணாடியை போட்டு கொத்திக்கிட்டே இருக்கும். சோ அது விடாது செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டே இருப்போம் ஒவ்வொரு நாள் காலையிலயும் சாயங்காலமும். என்னால ரொம்ப நேரடியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. முதல் பாயிண்ட்ல நான் இந்த வரிகள் எல்லாம் நான் ரொம்ப இன்னும் நிறைய இருக்கு. நான் அந்த 3 மட்டும் ரொம்ப ஹைலைட்டட், எனக்கு ரொம்ப நெருக்கமானதுனால நான் சொல்ல விரும்புறேன் இதை. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கேள்வியா கூட நான் எனக்குள்ள உருவான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பிறப்புலயே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அவனால நிறைய அவனுக்குன்னு ஒரு நிறைய டேலண்ட் இருக்கு. அது தன்னறம் அப்படின்னு நம்ம பல வகையில உணர்ந்துட்டு இருக்கிறோம். அவன் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறான், அவனால அது முடியுது, வெளிப்பட விரும்புது, அதுக்கு தேவையான எல்லா விதமான இன்புட்ஸும் அவங்ககிட்ட இருக்கு. அப்படி இருந்தாலும் என்னதான் அவன் நினைச்சாலும் அதை தொகுக்கிறதுக்கு குருன்னு ஒருத்தங்க தேவை இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவுடைய தேவை என்ன? குரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த ஒழுங்குதான் படுத்துறாரு, இல்ல புதுசா எதுவும் கத்து கொடுக்குறாரா அப்படின்னு நான் எனக்குள்ள யோசிச்சுட்டே இருந்தேன். சோ இது ஒரு கேள்வியா முன்னகர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப குருவுடைய தேடல், குரு இருந்தா மட்டும்தான் தன்னைத்தானே பூர்த்தி செய்ய முடியுமா? இப்படி வந்து எனக்குள்ள ஆழமான ஒரு கேள்வியை உருவாக்கி விட்டது வந்துட்டு கடந்த 2 சாப்டர் தான். அதுல முக்கியமா ஒண்ணு பாத்தீங்கன்னா கர்ணனுடைய தேடல், கர்ணன் துரோணரை தேடி போறது. அதுக்கு பிறகு இப்ப வந்து நம்ம ஏகலவியன் வந்து துரோணரை தேடி போறது. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நண்பர்கள் மேலும் பாயிண்ட்ஸ் நீங்க இருந்துதான் முன்வைக்கலாம். நான் இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவனுடைய வேட்கை, நம்ம எப்படியாவது படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை. அந்த வேட்கையை வந்து நான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவனுக்கு அவ்வளவு பெரிய பொண்ணை தூக்கி கொடுக்குறாங்க, அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வரான். எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. நான் படிக்கணும், ஏதோ ஒண்ணு எனக்கு இந்த வில்ல நான் எடுத்துட்டேன், படிக்கணும். இந்த வேட்கையை நான் வந்து இது என்னன்னா, எதுக்கு நீ படிக்கிறேன்னு கேட்டா என்னை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மட்டுமே படிக்கணும். அவன் எவ்வளவு பெரிய வீரனாகணும்னு நினைக்கல, அவனுடைய அரசியல் சூழ்நிலையை நினைக்கல. அரசியல் சூழ்நிலையும் பேசியிருந்தாங்க, ஆசுர நாடு மகதத்துக்கு இதா இருக்கு. ஆனா இவன் கேட்கறது போய் படிக்கிறது யாருன்னா அஸ்தினபுரியோடைய ஆசிரியர்கிட்ட. அவரே சொல்றாரு அரசியல் சூழல் வந்து எதிரா இருக்குன்னு. ஆனா அதெல்லாம் அவனுக்கு புரியவே இல்லை. அங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிறது வெறும் கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை வந்து அவன் முன்னெடுத்துட்டு போற அந்த வேட்கை, இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வந்து எடுத்துட்டு போறேன். ஒண்ணு, திறமை இருந்தா அதை கண்டிப்பா வெளிப்பட ஒரு தேர்ந்த ஒரு குரு வேணும் அப்படிங்கிற ஒரு அது யார் அதை வடிவமைச்சாங்கன்னு தெரியல. நான் காலகாலமா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சாரோட மொழி மூலமாவும் நம்ம நிறைய அதை கத்துக்கிட்டே இருக்கிறோம். 1. 2வது இந்த வேட்கை பாயிண்ட். மொத்தமா இந்த 3 பாயிண்ட மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நண்பர்களே. நன்றி. மத்த நண்பர்களும் பேசணும். நன்றி அக்கா. கால்களால் நிறைந்த காடு, ஆறு என்பது கிடைமட்டமான அருவி, ஆடியில் தன்னை கண்ட குருவி போல, இந்த 3 வரியையும் ரொம்ப அழகா விளக்குனீங்க சரவணன். அப்புறம் உங்க நம்ம கேள்வி டயத்துல அந்த குரு தேவையா, குருவோட பங்கு என்னன்றத நம்ம கேள்வி டைம்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? அஜித் தம்பி. ஓகே, கிரி.
அக்கா நான் அவதான் நிக்கிறேங்க. ஓகே தம்பி, அஜித் தம்பி பேசுங்க. ஓகே, கிரி தம்பி நீங்க பேசலாம். நன்றிக்கா. கிருஷ்ணன் சார் வணக்கம். என் பேர் வந்து சத்யகிரி. நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் வந்து ஒரு 3-4 வருடமாக வந்து இலக்கியம் வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். உங்களை குழுவுக்கு வந்து வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. இப்போ என்னோட 2-3 பாயிண்ட்ஸ் வாசிப்பு அனுபவம் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்க்கா. முதலாவது என்னன்னா, இளநாகன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான்ல, இந்த பெரிய ஒரு நகரம் ஒன்று இருந்து அது மண்ணுக்கடியில் போன ஒரு பிரம்மாண்டம் வந்து அங்கே இருக்குது. அழிவின் பிரம்மாண்டம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பெரிய ஒரு தொன்மத்துக்கு மேலே அவன் நடந்து போகிற மாதிரி வந்து இருக்குது. அவன் அவன் வந்து ஒரு நிலை கொள்ளாமை வந்து அடையிறான். அந்த பெருஞ்சிலைகள் அதாவது அவன் வந்து ஒரு அளவீடுகள் வச்சிருக்காங்கல்ல, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இங்கே யூஸ் பண்ணுற அளவீடுகளை தாண்டி அது வந்து எங்கேயோ கற்பனைக்கு வெளியே இருக்கிறப்ப அவன் வந்து ஒரு நிலை கொள்ளாமைக்கு வந்து போகிறான். அது அப்போ பூரணர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு இதுலேருந்து எல்லாத்தையும் நோக்கு, ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்தனா அது நீ வந்து உடஞ்சி தான் போவ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ எனக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவேளை நம்ம பண்பாடு வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அதை பற்றி வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் தொன்மங்கள் அப்படி இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம மேலே விழுது. அப்போ அந்த தத்தளிப்பு ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பத்ரிநாத் வந்து போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே அதை பற்றி சொல்லப்படுற அந்த கதைகள் தொன்மங்கள் மட்டும் வந்து அவ்வளோ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெண்முரசுலேயே ஒரு கதை வந்து நரநாராயணர்கள் கதை வருது. அப்புறம் அங்கே போனால் வந்து இப்போ சங்கரர் தான் அந்த கோவிலை வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவ தத்துவத்தில் அந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான இடம் வந்து தராங்க. அப்புறம் புவியியல் ரீதியாக அது ரொம்ப ஒரு முக்கியமான இடமா. இப்போ ஒரே சமயத்தில் இவ்வளோதையும் ஒருத்தன் வந்து போகிறப்ப பயங்கரமாக அவனுக்கு ஏற்படுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிலை கொள்ளாமை தான் உருவாகுது. அது அந்த பண்பாடோட இதுன்னு தான் வந்து தோணுது. அதாவது இவ்வளோ அடுக்குகள் அதுக்குள்ளே இருக்குது. அந்த அடுக்கு தான் அவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியம், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலை வந்து தோணுதுன்னு அதுக்கு அவர் ஒரு வழியும் சொல்கிறார் பூரணர். என்னன்னா, நீ ஒற்றை விஷயத்துல குவிந்து மற்றதெல்லாம் அது வழியா உள்வாங்கிக்கோ அப்படின்னு. அப்புறம் இதுல சுவாரஸ்யமா எனக்கு பட்டது 2 விஷயம் இருக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து அந்த வண்ணக்கடல் ஃபுல்லாவே வர இளநாகன் பயணத்துல ஒவ்வொருத்தர் ஒரு தத்துவம் சொல்றாங்கல்ல, அவங்களோட பெயர்களை நம்ம தனியா கவனிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு பூர்ணர், இவர் பேரு பூர்ணர் பேசுறது எல்லாமே பார்த்தா வேதாந்தத்துக்கு அருகில இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம இதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நாவல் முடிய போகுது. யாராவது ஒருத்தர் கூட நம்ம அதை தொகுக்கலாம். அதாவது பேர்கள்ல வந்து சிலது இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தர் சொல்றவங்களுக்கு ஒரு பேர் வந்து இருக்கு. அதை கவனிச்சா சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து வந்து சூரிய திசை பயணம் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காரு. அது அவர் வந்து வடகிழக்கு பகுதிகளில் செய்த பயணம். கொனார்க்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கமா போன வந்து ஒரு பயணம். அதுல அவர் வந்து ஒரு நகரத்துக்கு போறாரு. கிட்டத்தட்ட இப்ப இதுல இருக்கிற அதே மாதிரி ஒரு இடம்தான். ஆனா அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அதுல அவர் எழுதுறாரு, நான் வந்து வண்ணக்கடல்ல ஒரு நகரத்தை வந்து எழுதியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. இப்போ வரப்ப நானே இப்போ ஆச்சரியமா வந்து பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இடம் இருக்கு. நான் என்ன இப்படி நினைச்சேன்னா, குரோனலாஜிக்கலா இருக்கும். ஃபர்ஸ்ட் இவர் இங்க போயிருப்பாரு, அதை கற்பனையில விரிச்சு இப்படி எழுதியிருப்பாருன்னு. ஆனா அந்த நூலை வாசிச்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு எழுத்தாளரோட அகம் வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு வாவ் மொமெண்டா இருந்தது. அப்ப இன்னும் 3வது ஒரு பாயிண்ட் பார்த்தா, எப்போ இந்த வண்ணக்கடல் பகுதியில் புத்தகத்திலேயே அந்த ஒவ்வொரு கேரக்டரோட அந்த முதல் விதைகள் இல்ல உணர்வுகளோட விதைகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் இல்ல வந்து அடிப்படை அடையாளத்தால வீழ்த்தப்பட்டவர்களோட கதைகள் வந்து இருக்கு. அவங்கதான் பின்னாடி பெரிய பிரச்சனைகளா வந்து எழுந்து வராங்க. அப்படி பார்க்குறப்ப துரோணர், கர்ணன், ஏகலவ்யன் இவங்க 3 பேர் ஒரே கோட்டுல இணைந்தவர்களா வந்து தெரியுறாங்க. அதனாலதான் திருப்பி திருப்பி அவங்கக்குள்ள வந்து நடந்துகிட்டே இருக்கு. இவங்கக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனையும் அதை சுத்தி இருக்கிறவங்களும் தான் வந்து
பின்னாடி ரொம்ப பெருசா வந்து உருவாக்குது. அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து இவ்வளவு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் தர்றது, அந்த டிராமாக்கு தர்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு பெரிய ஒரு பின்னாடி இதுக்கு வந்து இப்ப வந்து விதையா வந்து விழுது இந்த இடத்துல. இது 3 தான் நான் சொல்ல நினைத்தேன். நன்றி அக்கா. இளநாகனோட நிலை கொள்ளாமைய உங்களோட பத்ரிநாத் பயணத்தோட அருமையா இணைச்சிங்க தம்பி. அப்புறம் உனக்கோட்டி அந்த ஊர் திரிபுரா நீங்க சொன்னது வந்து அந்த உனக்கோட்டின்ற ஊர்ல தான் அந்த சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. நானும் நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல அவங்க அந்த உனக்கோட்டி பார்த்துட்டு இதை எழுதினாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க என் கனவுல நான் போற மாதிரி இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து கிருஷ்ணன் சார், நீங்க இப்போ உங்களோட பார்வைகளை பகிர்ந்துக்க முடியுமா? முடியும். இப்பதான் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. எனக்கும் நான் அதிகமா இந்த ஜூம் மீட்ல பங்கேற்றது இல்லை, ரொம்ப குறைவா தான் பங்கேற்று இருக்கேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. இதுல அதாவது இந்த வாசிப்புல ஒன்று வாசிப்பையே திரும்ப பேசுறதுன்னு ஒரு வகை இருக்கு. அது அப்படிதான் நம்ம ஆரம்பிக்க முடியும். வாசிச்சதை சுருக்கமாக திரும்ப சொல்லுவோம். இலக்கிய உரையாடல்ல கதை சுருக்கத்தை சொல்லாதீங்கன்னு நம்ம முதல்ல இருந்தே சொல்லுவோம். அப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு இலக்கிய பிரதியை வாசிக்கும் போது மாடர்ன் லிட்டரேச்சர்லயே சில டிமாண்ட் இருக்கு. என்னன்னா விடுபட்டவை வாசிச்சிருக்கோமா அப்படின்னு, சப்டெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மறைபிரதியா இருக்கக்கூடியது. அது சொல்லாமல் விடப்பட்டது சிலது இருக்கும். அதான் நவீன இலக்கியத்தோட அடிப்படை. அதை வாசிச்சிருக்குமா அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இந்த அரிதான வாழ்க்கை தருணங்கள் நடந்திருக்கா, நம்ம வாழ்க்கையில கண்டுகிட முடியாத அல்லது பார்க்க முடியாத சம்பவங்களை அந்த பாத்திரங்கள் அடைஞ்சிருக்கா, அதை நம்மள அதுல துளியும் துளியா தான் நம்ம அதை நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனா இருந்தாலும் கற்பனையில பெரிதாக்கிக்க முடியும். அப்படி ஏதாவது வாழ்க்கை தருணங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு இலக்கியத்துல மட்டுமே கிடைக்கக்கூடியதுங்கிறது ஓமைகள், வர்ணனைகள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இது நம்ம வாழ்க்கையில நம்ம வர்ணிச்சுட்டோ ஓமைகளை சொல்லிக்கொண்டோ நம்ம தெரிய போறது இல்லை. அப்போ இலக்கியம் வாசிக்கும் போது நம்ம ஒரு மாற்று வாழ்க்கையை வாழ்றோம். என்னன்னா பெரிய வாழ்க்கைய. இப்போ உதாரணமா இதுல வைக்க போல தலையில போட்ட மாதிரி அப்படின்னு ஒரு முதல் சாப்டர் 62வது சாப்டர் நினைக்கிறேன். இந்த மழை பெய்யும் போது பெரிய மழைக்குள்ள நீங்க நடந்து போகும்போது தெரியும், திடீர்னு ஒரு பெரிய ஒரு எடை ஒரு வைக்கப்போல் வந்து உங்க பேர்ல போட்டீங்கன்னா உங்க தலையில விழுந்ததுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நீ பார்க்கறதுக்கும் ஒரு மழைத்துளியுடைய சாரல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வைக்கோல் போர்னு சொல்ல முடியும். இது மாதிரி தருணங்கள் இருக்கிறதுல அந்த கிடைமட்டமாக போகக்கூடிய அருவின்னு நினைக்கிறது. அப்புறம் பாம்பு தடம் மாதிரி இருந்தது, மூங்கில் ஒழியக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அது வந்து பாம்பு தடம் மாதிரி இருந்தது அப்படிங்கக்கூடிய வர்ணனைகள், ஓமைகள், ஒப்புகைகள் இருக்கு இல்லையா. இதை வந்து அதை கவனமா வாசிப்பதன் மூலமா அது ஒரு இலக்கிய சுவை கிடைக்கும். அப்போ உங்க வெளியில போய் நம்ம பார்க்கும்போது இந்த வாழ்க்கை புற உலகம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கூட அழகாக மாறிடும், இன்னும் கூட அழுத்தமாகவும் மாறிடும். அப்புறம் இந்த வெண்முரசுங்கிறது ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட். இது வந்து ஒரே சமயத்துல ஒரு கிளாசிக் அம்சத்தை கொண்டதல்ல. இந்த வெண்முரசு முழுக்க படிச்சவங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. இங்க முழுக்க படிச்சவங்களுக்கு தெரியும். இங்க அப்படி யாராவது இருக்கீங்களா முழுக்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வெண்முரசை? அரவிந்த் அண்ணா வந்து முழுசா படிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்களா? சரி, செந்திலும் படிச்சிருக்காரு. ஓகே ஓகே. அந்த அப்படியா, சரி சரி, ஓகே. பாக்கி எல்லாம் ஒரு நாவல் 2 நாவல் அல்லது இப்போ ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜ்ல வண்ணக்கடல் வந்திருக்கீங்க அப்படித்தானே? இல்ல சார், நான் 22வது, கிரி 11 எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டோம் சார். நான் 8வது. ஓ சரி, அப்படியா? அப்ப இது தேர்வு செய்திருக்கிறதுங்கிறது நீங்க வரிசையாக, அதான் இது எனக்கு இதை பத்தி தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிறத கேட்டேன். இது வரிசையாக முதற்கணல்ல இருந்து அப்படி 4 சாப்டர் அப்படி நகர்ந்து வந்தது அல்ல இல்லையா இந்த மீட்டிங்கிறது, இந்த குழுங்கிறது? இல்ல சார், எல்லாருமே முன்னாடி படிச்சிட்டோம் சார். பின்னாடி இந்த குழுவுக்காக மட்டுமே இந்த வரிசையா வருதுங்க சார். முதல்ல இருந்தே வரிசை. ஆமா, ஆனா குழுக்கெல்லாம் வந்து வரிசையா தான் வருது. அப்ப ஆமா, அப்ப இது வந்து முதல்ல இருந்து வரிசையா தான், முதற்கணல்ல இருந்து ஆரம்பிச்சு வண்ணக்கடல் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படிதான் இல்லையா? ஆமா சார், ஆமாங்க. சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அப்போ இதை முழுமையாக வாசிச்சவங்களுக்கு இந்த வெண்முரசு இருக்கு இல்லையா, அது வந்து குறைந்தபட்சம் 4 முகங்களை காட்டுறத பார்க்கலாம். ஒண்ணு வந்து இது ஒரு காமிக்கல் ஒரு ஃபேண்டசி டெக்ஸ்டான ஒரு சந்தேகம் வரும். சிறுவர்களுக்கு எழுதக்கூடிய காமிக்ஸ் புத்தகம் இருக்கு இல்லையா,
அதாவது இந்த அம்பு எறது, வில்லால் அடிக்கிறது, ஒரே சமயத்துல 20 வில்லை ஏந்தி அதை வீழ்த்துறது, பறவை கூட்டம் மாதிரி அது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபேஸ் அதுல இருக்கும். அப்போ இதை படிக்கும்போது இது ஒரு ரியலிஸ்டிக் டெக்ஸ்டா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். உதாரணமா அர்ஜுனன் வந்து சுபத்திரையை கவர்ந்து கொண்டு போகக்கூடிய காட்சி பின்னாடி வரும் நீங்க படிக்கும்போது. அப்போ வந்து அது முழுக்க முழுக்க ஒரு காமிக்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஹைலி அன்பிலீவபிளா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு கார்ட்டூனிஸ்டிக் ஒரு சித்திரம் வந்து இருக்கும். அப்போ இது மாதிரியான இடங்கள்ல இது காமிக்ஸ் நாம படிச்சா எப்படி படிக்கிறோமோ அது மாதிரி ஒரு மனநிலையை படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு டெக்ஸ்ட் முதல்ல இந்த காமிக்கலா தான் இருக்கும், அப்படி முழுக்கவே அப்படி இருக்கும். ஆனா இந்த வெண்முரசு பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி தன்னை காமிக்ஸா மாத்திக்கும். அதுல ஒரு பகுதி ஃபேண்டசி இருக்கும். ஃபேண்டசினா ஒரு வினோதமான ஆர்வமூட்டக்கூடிய புற உலகம் அப்படின்னு, மிகப்பெரிய உருவங்கள் கொண்ட மனிதர்கள், மிகப்பெரிய மாளிகைகள், அது சரிந்து விழுந்திருக்குது, அப்படி பொன்னகரம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஃபேண்டசி இருக்கும். அப்போ இது ஒரு பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல ரியலிஸ்டிக் நரேஷனும் இருக்கும். மிக துல்லியமாக யதார்த்தவாதத்துல விவரிக்கப்பட்டது. இந்த சந்தை வர்ணனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெண்முரசுல வந்து எப்படியும் ஒரு 50க்கும் மேற்பட்ட சந்தைகள் வரும். ராஜமுந்திரியில இருந்து இந்த குஜராத்ல இருக்கு இல்லையா, இன்றைய குஜராத்ல இருக்கக்கூடிய துவாரகை, இது மாதிரியான சந்தைகளுக்கு, மதுரை, இது மாதிரி சந்தைகள் எப்படி எப்படி இருந்தது வர இடங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு சித்திரங்கள் வரும். அப்ப நீங்க அதை படிக்கும்போது ஃபேண்டசி டெக்ஸ்டா அது தன்னை காமிக்காது, அந்த இடத்துல யதார்த்தவாத இலக்கியமா தன்னை மாத்திரும். சில இடங்கள்ல ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற ஒரு ஜான்ராக்குள்ள கூட போகும். இது வந்து இப்போ துரியோதனன் வந்து அந்த அரக்கு மாளிகைக்குள்ள போகக்கூடிய இடமெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய ஹலுசினேஷன் ஒன்று வரும். அதெல்லாமே வந்து ஒரு ஹைலி ஒரு ஃபிக்ஷனலைஸ்டு ரியாலிட்டியா இருக்கும். அதுதான் நம்ம வந்து சர்ரியலிசம்னு சொல்றோம். அது மாதிரி ரியலிசத்துல இருந்து சர்ரியலிஸ்டிக்கு மாறும். அப்போ முற்றிலும் இன்று எழுதக்கூடிய யதார்த்தவாத இலக்கியமாகவும் தன்னை உருமாற்றிக் கொள்ளும். இன்றே ஒரு 10 வயது சிறுவருக்கு எழுதப்படக்கூடிய காமிக்ஸாவும் இருக்கும். நீண்ட இலக்கிய வாசிப்பு கொண்ட இந்த பெரிய கேரக்டர் ஆர்க்கெல்லாம் வருது இல்லையா, பீஷ்மர், துரோணர்லாம் வரும்போது கிளாசிக் அம்சங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய குலவரிசைகள், பெரிய தேசம், அதுல இருக்கக்கூடிய அரசியல், இது பத்தி எல்லாம் பேசும்போது தன்னை கிளாசிக் டெக்ஸ்டா மாற்றும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வெண்முரசை நீங்க பார்க்கும்போது இது ஒரு பண்பு நலனை கொண்ட ஒரு டெக்ஸ்ட் அல்ல அப்படின்னு புரிந்து கொண்டு அது எந்த ஜான்ராக்குள்ள இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது எந்த ஜான்ராக்குள்ள வருது அப்படி இப்ப இந்த நீங்க வச்சிருக்கீங்க இந்த 4 சாப்டர், இதை வாசிக்கும் போது இது வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் தான் அதுல இருக்கு, ரியலிஸ்டிக் எலிமெண்ட் இல்லை. அப்போ இதை வந்து ஒரு ஃபேண்டஸ்டிக் ஒரு ஃபேண்டசி நாவலை வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு எண்ணத்தோட அது வாசிக்கும் போது இன்னும் கூட நமக்கு அதை பொருத்தி பார்த்துக்க முடியும். அப்போ ஃபேண்டசி நாவல் வாசிச்சிருந்தோம்னா அதோட இணைத்து இதை வாசிக்கலாம். அது வந்து நிறைய எக்ஸோடஸ் நாவல் இருக்கும், அதாவது புதிய நிலங்களை கண்டடைதல் அப்படிங்கிறதே ஒரு ஜான்ரா. எக்ஸோடஸ் அப்படிங்கிறது யுலிசஸ் எல்லாம் அது மாதிரி தான். அப்போ இவனே ஒரு எக்ஸோடஸ் தான். இந்த இளநாயகனே மதுரையிலிருந்து கிளம்பி அஸ்தினாபுரியை தேடி போறான். நீங்க கடைசியா படிக்கும்போது படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கடைசி சாப்டர்ல அவன் அடைந்த அஸ்தினாபுரி என்ன அப்படின்னு. ஒவ்வொரு நகரமும் தன்னை அஸ்தினாபுரி மாதிரி காமிச்சு, மறைந்து கொண்ட அஸ்தினாபுரி, இப்போது நெழுந்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தினாபுரி, எதிர்கால அஸ்தினாபுரி, இப்படின்னு பல்வேறு அஸ்தினாபுரி வழியாவே போயிட்டு இருக்காங்க. அவன் கிளம்புனதும் ஒரு அஸ்தினாபுரி மாதிரியான மதுரையில இருந்து அவன் கிளம்பியிருக்கான். அப்போ அது வந்து அந்த எண்ணத்தோட பாக்குறது, நகர்வர்ணைகள் மூலமாக நாம பார்க்கக்கூடிய ஒரு நாவலாக காமிக்கிறது, ரியலிஸ்டிக் நரேஷனா இருக்கு. அப்போ ஒரு எந்த ஜான்ராக்குள்ளார இது அடங்குது, இப்போ வந்து ஃபேண்டசிங்கிற ஜான்ரால எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற முகத்தை இப்போ அந்த முகமூடியே போட்டிருக்கு இந்த வண்ணக்கடல்ங்கிற நாவல். இது நீளம் படிச்சீங்கன்னா அது ஒரு பொய்டிக் ஃபிக்ஷன் மட்டும்தான், அதுல பெருசா ஃபேண்டசி இருக்காது. அப்போ அது வந்து ஒரு கவித்துவ வர்ணனைகள் கொண்ட ஒரு நாவல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல படிச்சோம்னா அது மற்ற டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல இருந்து அது பெரிய அளவு மாறுபடும். மலைப்பாடல் தான் இந்த ஒட்டுமொத்த நாவல்கள்ல ஒப்பு நோக்க ரியலிஸ்டிக்கான ஒரு நரேஷன் இருக்கக்கூடிய யதார்த்தவாத இலக்கியம்னா மலைப்பாடலை சொல்ல முடியும். முதற்கடலும் ஃபேண்டசி தான். வண்ணக்கடல் வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இது மாதிரி ஒரு ஜான்ராவை தெரிந்து கொண்டு அதை ஒட்டி நம்ம ஒரு நாவலை மனதுக்குள்ள வரிந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும், ஒரு அனுகூலமான அம்சத்தை கொடுக்கும் நம்ம வாசிக்கிறதுக்கு. இது நாவலுடைய வடிவத்தை பத்தி. ஆனா நாவலுடைய உள்ளடக்கத்தை பத்தி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஒரு இலக்கியம் எதுக்காக படிக்கிறோங்க போது முதல்ல இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதில் பெருவாழ்வு வாழ அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்துட்டு ஒரு டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சில கட்சிக்காரர்கள் மட்டும் பார்க்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில பெரிதா என்ன நடந்துட முடியும்? அப்படி ஒன்றும் பெருசா நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2 பேருடைய வாழ்க்கை அறிமுகமாகுது. அதுவுமே ஒரு டிட்பிட்ஸா தான் நமக்கு அறிமுகமாகும். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு அறிமுகமாகாது. ஆனா இது மாதிரி ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட் படிக்கும்போது, அதாவது செவ்வியல் இலக்கியத்தை படிக்கும்போது நமக்கு முதல்ல சேரக்கூடியது இடமின்மையும் காலமின்மையும் தான். மனிதர்களுடைய விஸ்தீரணம்னு சொல்லலாம். அப்ப பெருவாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடுறோம். அப்ப இதுல எவ்வளவு கதாநாயகர்கள், பெரும் கதாநாயகர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாவே துரோணர், பீஷ்மர், கிருஷ்ணன், தர்மன், அர்ஜுனன், கர்ணன், இப்படி பெரும் பாத்திரங்களுடைய ஒரு தொகுப்பாக ஆயிருது. அப்போ இவ்வளவு ஹீரோஸ் ஒரு நாவல்ல தக்க வச்சுக்க முடியுமான்னா அவ்வளவு பெரிய நாவலால தக்க வச்சுக்க முடியும். 25,000 பக்கங்கும் போது நிச்சயமா தக்க வச்சுக்க முடியும். அப்போ இந்த பெரும் வாழ்க்கை உங்களுக்கு வாழ கிடைக்குது. இப்ப இதுலயே இளநாகனாக நீங்க கொஞ்ச நேரம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இளநாகன் ஒரு மைனர் கேரக்டர் தான். மகாபாரதத்துல இல்லாத, அசல் ஜெயால இல்லாத ஒரு கேரக்டர், முழுக்க முழுக்க ஜெயமோகனால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அவன் மகாபாரதத்துக்குள்ளாரையும் கிடையாது. மகாபாரதத்துக்கு வெளியே மகாபாரதத்தை ஒரு பார்வையாளனாக உணர்றான். ஹஸ்தினாபுரியை தேடி போறான். அப்போ இந்த மைனர் கேரக்டர் வழியாக, இந்த மைனர் கேரக்டரே நமக்கு மேஜர் கேரக்டரா தெரியும். மைனர் கேரக்டர் வழியாக நம்ம சில மேஜர் கேரக்டரை வியந்து பார்த்தோம். அதுல எதிரில் ஒரு கணம் மட்டும்தான் கர்ணனை சந்திக்கிறான். இவன் ஏகலைவனே ஒரு மைனர் கேரக்டர் தான், மேஜர் கேரக்டர்னு சொல்லிட முடியாது. அப்போ இளநாவன் கேட்பதை இந்த டெக்ஸ்ட் நிகழ்த்தி காட்டுது. இளநாகன் சமகாலத்துல வாழறது, மகாபாரதம் நிகழும் போது நடக்கக்கூடிய சமகாலத்துல வாழறவன் நல்லாவன். அவன் கதைகள் வழியா தான் ஹஸ்தினாபுரியை கேள்விப்படுறான், கேரக்டர்ஸை கேள்விப்படுறான். இது கிட்டத்தட்ட கடைசி நாவல்ல நீ இளநாகனை சஞ்சயன் திருதராஷ்டனோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். எப்படி மகாபாரதத்தை திருதராஷ்டன் சஞ்சயன் வழியாக கேள்விப்படுறான் இல்லையா? அவன் திருதராஷ்டன் சமகாலத்துல வாழ்ந்தாலுமே துல்லியமாக களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத சஞ்சயன் விவரிக்கிறான். அப்போ இந்த இளநாகனை நீங்க திருதராஷ்டனோட கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் பின்னாடி வாசிக்கும் போது. இது மாதிரியான ஒரு கேரக்டர்ல இன்னொரு கேரக்டருடைய அம்சம் பொருந்தி இருக்கிறது இல்லை இல்லையா? இது வெண்முரசுல தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அது ஒரு அபாரமான ஒருமையை கொடுக்கும், ஒரு யூனிட்டியை கொடுக்கும். அப்போ ஒரு நாவலுடைய அல்லது ஒரு செவ்வியல் படைப்புடைய உள்ளடக்கத்தை பார்க்க போனால் நமக்கு கிடைக்கக்கூடியது முதல்ல இந்த பெருவாழ்வு தான். பெரிய கேரக்டர்ஸை நம்ம சந்திக்கிறோம். அடுத்தது நாடகீய தருணங்கள், பெரும் தருணங்களை நம்ம சந்திக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில நடக்காது. இப்போ உதாரணமா இவன் இந்த ஏகலைவன் கர்ணனை சந்திக்கக்கூடிய தருணம்ங்கிறது அப்பதான் அவமானப்படுத்தப்பட்டு கர்ணன் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கான் துரோணரால. யார் பொருட்டு அப்படின்னா அர்ஜுனன் பொருட்டு. அப்போ சூதனுக்கு கற்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்ணனை அவர் மறுத்துறாரு. ஆனா மறுக்கும் போது நாம் எல்லாம் ஒரே பாவத்தை ஏந்தியவர்கள் தான் அப்படின்னு ஒரு சாபத்தை அனைவருக்குமான சாபமா தங்களுக்கே அவர் போட்டுக்குவார். அப்போ அவர் துரோணர் மறுக்கும் போது கூட கர்ணனாக தன்னை அடையாளப்படுத்தி பார்க்கிறார். ஏன்னா கர்ணனுடைய அம்சம் துரோணர்கிட்டையும் இருக்கு. துரோணரும் மதிக்கப்படாத ஒரு நபரா தான் இங்க வராரு. இங்க அவர் கிடைத்த மரியாதை வைத்து ஒரு குருவாக இருக்கார். இருந்தாலும் அவர் மனதில இருந்து அழிக்க முடியாத இந்த அவமான கரை அப்படியே தான் இருக்கு. அவர் அதை தீர்ப்பதற்கு அவரு என்னென்னவோ செய்யறாரு. அதன் மூலமா தான் இந்த அர்ஜுனனே துரோணர்கிட்ட இருந்து விலகிறான். அப்போ இந்த நாடகீய தருணம் இருக்கு இல்லையா, அது சாதாரணமாக ஒரு நாவல்ல சின்னதாக சொல்லப்படுது. ஏகலைவன் சந்திக்கிற ஒரு நாடகீய தருணம், பின்னாடி நேரடியாகவே இந்த நாடகீய தருணம் வரும். அப்போ அங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் நிகழ்த்தக்கூடிய அது ஒரு பெரிய நிகழ்வு, வாழ்க்கையில அல்ல சரித்திரத்துல பெரிய நிகழ்வு. இது கிளாசிக் டெக்ஸ்ட்ல இது ரொம்ப முக்கியமானது.
ஒரு பெரிய வாழ்க்கை நமக்கு வாழ கிடக்குது, பெரிய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னம்னா அது மட்டுமே ஒரு கிளாசிக் டெக்ஸ்டுக்கு போறாது, பத்தாது. அப்போ அது முன்வைக்கக்கூடிய தரிசனம் என்ன, அது காட்டக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு பெரிய நாவல்ங்கிறது பெரிதாக எழுதப்பட்டதுனாலேயே ஒரு பெரிய நாவல் ஆயிரம். அப்போ இது ஒட்டுமொத்தமாக தத்துவார்த்த ரீதியாகவுமே குறைந்தபட்சம் 4 வகை உருமாறும். இந்த வெண்முரசு நீங்க வாசிக்க முதல்ல நீங்க வாசிக்கும் போது 2 குலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும் தான் மகாபாரதம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இந்த நாவல் விரிய 2 நிலப்பரப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒத்திசைவும் முரணும் தான் மகாபாரதம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் வரும்போது இப்போ பார்க்கும்போது முதல்ல நம்ம குல அம்சங்கள் அதுல இருக்கும். இரண்டாவது பார்க்கும்போது நிலப்பரப்பு சார்ந்த கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதற்கு கீழே தென்னகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான இந்த மலை கிராமத்துல மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய முரண் இருக்கு இல்லையா, இதுதான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிடும். மகதம், அங்கம், முகம் எல்லாம் ஒரு பகுதியை சேர்ந்தது, கங்கை சமவெளியை சேர்ந்த நிலப்பரப்பு இன்னொரு பகுதியை சேர்ந்தது, இதுதான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்னு அப்போ அது குலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும் அப்படிங்கிறது மாறி நிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும், அதுதான் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு எடுக்கும் போது இல்ல அரசியல் இருக்குதான், வளர்ந்து வரும் இனத்துக்கும் நிலை பெற்ற இனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும் தான் மகாபாரதம் தோணும். அதுதான் யாதவர்களுக்கு சத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய முரண். கிருஷ்ணன் யாதவர் ரெப்ரசன்ட் பண்றான், இவன் துரியோதனன் சத்திரியர்களை ரெப்ரசன்ட் பண்றான். அப்போ வளர்ந்து வந்த இனத்துக்கும் நிலை பெற்று விட்டு இறந்த தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்காது. வளர்ந்து வரும் இனம் அவனை வீழ்த்தினா தான் இந்த இடத்தை அவங்களால அடைய முடியும். அதுதான் கிருஷ்ணன் இந்த மந்திரமலையை தூக்குறது, அப்புறம் பலி இடுவதை தவிர்ப்பது, இப்படியெல்லாம் இந்த அரசியல் நகர்வு மூலமாக பெரிய நகரத்தை கட்டமைப்பது, இது மாதிரியான அரசியல் நகர்வு மூலமாக வளர்ந்துட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்போ இந்த டெக்ஸ்ட் இல்ல இது நிலை பெற்று விட்ட சக்திக்கும் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய சக்திக்கும் இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும் தான் இந்த மகாபாரதம் அப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ நாவல் வளர்ந்துட்டே இருக்கும். அப்பொழுதுதான் ஒண்ணு தெரியும், இல்ல இறுதியாக நமக்கு தெரியக்கூடியது வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய முரண் தான் மகாபாரதம். உண்மையிலேயே வளர்ந்து வரும் இனம் வேதாந்தத்தை கை கொண்டிருக்கும். கிருஷ்ணன் சாந்தீபனி குருத்திலிருந்து வர்றதுனால வேதாந்தத்துடைய பிரதிநிதியா இருக்கான். வேதத்தின் அந்தம் தான் வேதாந்தம். ஆக வேதத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வழிபாட்டை தடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவா கிருஷ்ணன் இருக்கான். ஆனா பிற அனைவருமே வேதத்தை தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. 4 வேதங்கள் தான் முக்கியம் அப்படின்னு அந்த அதிகாரத்துலதான் இந்த அஸ்தினாபுரிங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த அரசியலும் அந்த அமுதகல சின்னமும் நிலை பெற்று இருக்கு. அப்போ இந்த சங்குக்கும் கிருஷ்ணனுடைய சின்னம்னா சங்க சொல்லலாம், சங்கு சக்கரத்தை. இந்த சங்கு சக்கரத்துக்கும் இந்த அமுதகல சின்னம் இருக்கு இல்லையா, இதுக்கு இருக்கக்கூடிய மோதல் தான் மகாபாரதம்னு சொல்ல நமக்கு கடைசியா வரும்போது தெரியும். இல்ல கடைசியில அப்புறம் பார்க்கும்போது இந்த குருட்சேத்திரம் வரும்போது அப்படி சொல்லிட முடியாது, ஒரு பெரிய ஊழு தான் இது. கைவிடு படைகள் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு காட்சி வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாக இயக்கப்படாமலே காத்திருக்கக்கூடிய கைவிடு படைகள் கவனிச்சுட்டே இருக்கு. அங்கிருந்து முனையில ஒரு வில் முனையில இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா கீழே அதுக்கு கீழே அந்த வில் முனைக்கு கீழே அந்த அம்பு முனைக்கு கீழே சரித்திரம் கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம படித்துறைகள்ல சரித்திரம் கடந்து போயிட்டு இருக்க மாதிரியான நாவல்கள் நிறைய படிச்சிருப்போம். ஆனா இது அம்பு முனையில நிகழக்கூடிய நாவல். ஒட்டுமொத்தமா இந்த 26 நாவலும் கைவிடு படைகள் முதல் சாப்டர்லயும் முதல் நாவல்களே கைவிடு படைகள் பத்தின குறிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ அம்பு முனையில எப்பொழுது வேண்டாலும் குருட்சேத்திரம் நடக்கும் அப்படிங்கிற, எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய திரிதான் மகாபாரதம். இது ஊழ் அனைத்துக்கும் மேல அப்படின்னு நம்ம எண்ண தோன்றுவோம். அப்போ ஒரு நாவல்ல இருக்கக்கூடிய ஒப்புகையும் முரணும் இருக்கு இல்லையா, இது நம்ம வாசிக்க நம்மள உயர்த்தும். அப்போ இது கிளாசிக் டெக்ஸ்ட் வாசிப்பதன் மூலமா மட்டும்தான் அமையும். மாடர்ன் டெக்ஸ்ட் படிக்கும்போது இப்போ பர்வா ரியலிஸ்டிக் நாவல், எஸ்.எல். பைரப்பாவுடைய
பருவம்னு தமிழ்ல பாவண்ணன் சார் மொழியாக்கம் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2ஆம் இடம் எம்டி வாசுதேவன் நாயர் வந்து தமிழ்ல ஆமா மாதவன் மொழியாக்கம் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே ஒரு 200-300 பக்கங்களுக்குள்ளார. பருவா கொஞ்சம் பெருசு, ஆனா அது வந்து ஏற்கனவே பெரிய மானுடர்கள், அதிமானுடர்கள் சொல்லக்கூடியவர்களை யதார்த்தவாத சித்தரிப்புக்குள்ளார இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு செய்து பார்க்கக்கூடிய நாவல். ஓரளவாக இதோட ஒப்பிடணும்னா அதை சொல்லலாம். ஆனா வெண்முரசு வந்து இதுக்கு நேர் எதிராக ஏற்கனவே அதிமானுடராக இருக்கக்கூடியவங்களை மேலும் அதிமானுடராக மாத்துறது. ஏற்கனவே ஒரு யானையை பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி ஏற்கனவே பெருசு, அதை இன்னும் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய பணியைத்தான் வந்து இது செய்யுது. அப்போ சிறிதுக்கும் பெரிதுக்குமான ஒரு ஒப்புகையும் முரணும் தான் இந்த நாவல் உடைய வடிவம் அப்படின்னு கூட ஒருத்தர் வந்தடைய முடியும். அதுதான் பெரிய நகரங்கள், பெரிய மலை உச்சிகள், சிற்பங்கள், இதெல்லாம் இதுல தொடர்ச்சியா வரும். அப்புறம் அழிவும் பிறப்பும் வரும். இந்த நகரங்கள் அழிவதும் பிறப்பதும். அஸ்தினாபுரியை பத்தியும் நம்ம படிப்போம். எப்படி ஒரு அஸ்தினாபுரி இந்திரபிரஸ்தம் அஸ்தினாபுரியை கைவிட்டுட்டு திரௌபதி இந்திரபிரஸ்தம் அதுக்கு போட்டியாக அதோட எப்படி அதை கட்டுறா அப்படிங்கிற அதுல கிருஷ்ணனுடைய பங்கு என்ன, துவாரகை எப்படி கட்டப்பட்டதுன்னு அனைத்து நகரங்களுடைய பேரழிவும் வருவதில்ல. அப்போ ஒரு கால துழிப்பு தான் மகாபாரதம். ஒரு நதி லேசாக ஒரு காலத்துல லேசாக ஒரு அசைவு, ஒரு துழிப்பு இடது பக்கமா திரும்பி மறுபடியும் அது பாட்டுக்கு போகுது, அவ்வளவுதான். அந்த துழிக்கும் இடத்துல மகாபாரதம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். கால வெளிய வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அனைத்துக்குமே பெரிய அர்த்தமோ அவ்வளவு பெரிய நிகழ்வுகள்லாம் ஒண்ணும் இல்லை, இவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய அதிமானுடர்கள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கடைசியாக நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து சேரலாம். அப்போ இது யுக சந்தியா அப்படின்னம்னா அதுக்கு பதிலா ஆம் தான். ஒரு யுகம் முடிந்து இன்னொரு யுகம் வரக்கூடிய கால மாற்றத்தை சொல்லக்கூடியதுதான் வெண்முரசானா அதுக்கு பதில் ஆம் தான். இல்ல இது தத்துவ முரணா, வேதத்துக்கு வேதாந்தத்துக்கு இருக்கக்கூடிய முரணா, அதுதான் மகாபாரதம் பண்ணா அதுக்கு ஆம் அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல இது வந்து மலைப்பகுதிகளிலையும் சமவெளியிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய முரணும் ஒப்புகையும் தான் இதா, அதுக்கு ஆம்னு தான் பதில் சொல்ல முடியும். இல்ல இது சக்திகளுக்கு உண்டான, அரசியல் சக்திகளுக்கு உண்டான வளர்ந்து வரும் சக்தியும் நிலை பெற்று விட்ட சக்திக்கு இடையில இருக்கக்கூடிய முரண் தான் இந்த வெண்முரசா அப்படின்னம்னா அதுக்கு ஆம் தான். அதை இன்னும் சுருக்கி இது 2 குலங்களுக்கு, சூரிய குலத்துக்கும் சந்திர குலத்துக்கு இருக்கக்கூடிய வந்து முரண் தான் மகாபாரதமா, 2 குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடியது தானா அப்படின்னம்னா அது மாதிரி சுருக்கினாலும் அதுக்கும் பதில் ஆம் தான். அப்போ 2 குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன முரணும் இவ்வளவு பெரிய காலம் 2 யுகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பெரிய முரண் யுக சந்தையில நிற்கக்கூடியதும் பொருந்தி போயிருக்கிறதுனால இது ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட்னு சொல்லலாம். இந்த அம்சத்தை நம்ம வார் அண்ட் பீஸ்ல பார்க்க முடியும். ஒரு யுகம் மாறுறதையே பார்க்க முடியும், ஒரு நிலப்பரப்பு மாறுறதையும் பார்க்க முடியும். இந்த மாஸ்கோ படையெடுப்பப்போ புதிய சக்தி ஒண்ணு மாஸ்கோவுக்கு வருது. இவங்க குத்துசோவ் எல்லாம் வந்து ஒப்பனுக்கு பழைய ஆள், அவர் ரிட்டையர் ஆகிற டைம்ல இருப்பாரு. ஆனா வர்றது நெப்போலியன், அவன் புதிதாக இளைஞராக வரான், அவ்வளவு வேகத்தோட வரான். ஆனா இருந்தாலும் இவங்க முற்றிலும் அனைத்து வகையிலும் ஜெயிக்கிறதுக்கு, வெல்வதற்கு தகுதி வாய்ந்த சாத்தியக்கூறு அதிகமா இருக்கக்கூடிய நெப்போலியன். எல்லா வகையிலும் தோற்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கவனக்குறைவான காலம் சிந்தி போன ஒரு நபர் தான் குட்டுசோவ். ஆனா குட்டுசோவ் ஜெயிச்சிருவாரு. அதன் மூலமாக காலம் எல்லாத்தோட பெருசு, காலத்தோடைய சுழிப்புக்கு முன்னாடி தனி மனிதர்களுடைய ஆளுமைங்கிறது ரொம்ப சாதாரணம் அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்லியிருப்பாரு. இதுலயும் அப்படிதான். எவ்வளவு பெரிய அதிமானுடர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தி இருந்தாலுமே கூட, எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை சொல்லியிருந்தாலுமே கூட, அதற்கு அடியில இருக்கக்கூடியத இந்த பேர் ஊழ் இருக்கு இல்லையா, இதுதான் தீர்மானிக்கிறது. ஊழ் நம்மளால புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுனால ஊழ்ங்கிற ஒரு பேரை வைக்கிறோம். அதற்கு அதை விட பெரிது எவ்வளவுதான் விரித்து கொண்டே சென்றாலும் அதோடைய பின்னணி இன்னும் பெரிதா விரிந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு தான். அதனாலதான் வந்து கடைசியில தான் வந்து தொல்வேதத்துடைய எழுச்சியோட முடியும். அதாவது இங்க நாகர்களுடைய இனம் சொல்லப்பட்டே இருக்கும். அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தண்டு மலர் இப்படி இருக்கும்போது வேர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் தொல்வேதம்னு ஒண்ணு இருந்தது. இது 4 வேதாந்தத்தை எப்படி வந்து வேதம் வந்து தொல்வேதம் ஆயிரும், வேதாந்த நிலை பெற்றுச்சுன்னா. அப்போ வேதம் நிலை வருவதற்கு முன்னாடி தொல்வேதம் ஒண்ணு இருந்தது, அதுதான் நாகவேதம்னு. அதுவும் வந்து கடைசி குருட்சேத்திரத்துக்கு வந்து அது வெளிவரும். அப்போ இந்த தொல்வேதத்திலிருந்து, அதாவது நாகவேதத்திலிருந்து
இந்த 4 பெருவேதங்கள் வரதும், அது அதுல இருந்து உபனிஷத்துகள் வரதும், அதுல இருந்து வேதாந்தம் அப்படின்னு கணிந்து வர்றதை பத்தி எழுதியிருக்கோம். ஆனா இந்த நாவலோட இறுதியில வேதாந்தத்துக்கு மேலே இருக்க முடியுங்கிற ஒரு ஏற்புதல் இருக்கு. இதுல இருக்கிறத பார்க்கலாம். வேறு நிலப்பரப்புல இருந்து புதிய வேதம் வந்தால் அதுவும் மானுட ஞானமே அப்படின்னு வர்றதையும் இத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த நாவலை தொகுத்துக்கிறதுக்கு தத்துவத்தின் அடிப்படையிலையும் நம்ம இதை தொகுத்துக்க முடியும், நிலப்பரப்பின் அடிப்படையிலையும் இதை தொகுத்துக்க முடியும், குல நீதிகளின் அடிப்படையில மாறி வரும் நீதி இருக்கு இல்லையா, குல நீதிகளின் அடிப்படையிலையும் இதை நம்ம தொகுத்துக்க முடியும், அரசியல் ரீதியாகவும் தொகுத்த முடியும். அப்போ இந்த அம்சங்கள் இந்த கிளாசிக் நாவல்ல இருக்கு, இந்த ஒரே நாவல்லையே. அப்போ இது வடிவ ரீதியாகவும் நாம சில சமயங்கள்ல ஃபேண்டசி, ஒரு ஃபேண்டசி நாவலை வாசிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயங்கள்ல ரியலிஸ்டிக் நாவலை வாசிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயங்கள்ல ஒரு மதர் ஸ்டோரி பாட்டி கதை சொல்ற மாதிரி கூட இருக்கும், சில சமயங்கள்ல சர்ரியலிஸ்ட் மாடர்ன் சர்ரியலிஸ்டிக் ஸ்டோரி மாதிரி இருக்கும். இப்படி தன்னை அங்கேயும் உருமாற்றிக்கும். ஆனா அவ்வளவு தூரம் உருமாற்றுறதுக்கு அவ்வளவு 25,000 பக்கங்கள் துணை புரியுது. அப்போ மொத்தமாவே ஒரு 500 பக்கம் இருக்கக்கூடிய நாவல்ல இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா 25,000 பக்கத்துல ஒரு நாவலையே கூட ஒதுக்க முடியும். மழைப்பாடல் ஒரு நாவலே ரியலிஸ்டிக்கா ஒதுக்கிட்டார். ஒரு நீளத்தை பொறுத்த வரைக்கும் நாவலே பொய்டிக் நரேஷனுக்காக ஒதுக்கிட்டார். முழுக்க முழுக்க கவித்துவ வர்ணனைகளுக்காக எழுதப்பட்டதுதான். பெரிதாக நீளத்தெல்லாம் எதுவுமே நிகழாது. என்ன நிகழ்ந்திருக்குன்னா அழகுற சொல்லியிருப்பார், அவ்வளவுதான். உணர்ச்சிகரமாக அழகுற மொழியுடைய உச்ச நிலைக்கு செல்வதற்காக எழுதப்பட்ட நாவல். அப்போ மொழியை மட்டுமே ஒருவர் பின்தொடர ஆரம்பிச்சார்னா முதற்கணல்ல இருந்து முதலாவின் சேருவதற்குள்ள இந்த மொழி அதனுடைய அலை பேட்டர்ன்ஸ், வேவிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, கவித்துவ மொழியா மாறுறது, யதார்த்தவாதமா மாறுறது, இதை பின்தொடர்ந்து சென்றார்னா அவருக்கு கிடைக்கக்கூடியது பெருசா இருக்கு. அப்ப இந்த வெண்முரசு அடிப்படையில் நாவலே ரொம்ப பெருசு, 25,000 பக்கம்னு. அதை 2-3 முறை வாசிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. நான் எல்லாம் ஒரு முறை தான் வாசிச்சிருக்கேன். அப்பப்போ இது மாதிரி கூடுகையிலையோ அல்லது சில சமயங்கள்ல விருப்பப்பட்ட ஒரு நாவல்ல பாதி பகுதி வாசிக்கிறது அப்படிதான் இருக்கேன். ஆனா 2 முறை 3 முறை வாசிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னம்னா, நீங்க 100 முறை வாசிச்சீங்கனாலும் கிடைப்பதற்கு இந்த நாவல் தனக்குள்ளார அளிப்பதற்கு ஏராளமாக வச்சிருக்கு. இது எப்போ எடுக்க தீராத ஒரு அமுதகலம் தான். ஒட்டுமொத்தமா இந்த நாவலை ஒரு சிம்பாலிக்கா சொல்லணும்னா இது ஒரு அமுதகல நாவல்னு சொல்லலாம். அது வந்துட்டே இருக்கும், பருகிட்டே இருக்கலாம், அது இனித்துட்டே இருக்கும். ஆனா என்ன, அமுதம்ங்கிறது இனிப்பு மட்டும் கிடையாது, நஞ்சு தான் அமுதாகும். அப்போ அதுல நஞ்சு இருக்கும். இந்த 2வது சாப்டர்ல கூட நஞ்சு சம்பந்தமான ஒரு பகுதி வரும். அது தத்துவ பார்வையோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். இந்த நீங்க 4 சாப்டர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது அவரு இந்த நஞ்சுகிற எதை குறிக்குது, இவர் ஒரு நஞ்சையே வழிபடக்கூடிய ஒரு இனம் இருக்கு. அதையே அது கிட்ட போட்டா கூட அந்த அனல்ல உடல் சரியில்லாம ஒருத்தர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பால் அருந்தி ஒரு வாரம் கழிச்சு தான் அது மீள்வாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் அனலிடை புகுந்து மறுபிறப்பு எடுக்கக்கூடியது இருக்கு இல்லையா, இது தொடர்ச்சியாக வெண்முரசுல வந்துட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. அப்போ மனிதன் அனல்ல புகுந்து பின்னாடி கந்தமாதன மலைக்கு தர்மன் போய் அனல்ல புகுந்து மறுபிறப்படுத்த வருவான். இது பல்வேறு இனங்கள்ல இது மாதிரி தனக்குள்ள விஷத்தை செலுத்திக்கிறது, எட்டிக்காயை சாப்பிட்டுக்கிட்டே விஷத்தை செலுத்திக்கக்கூடிய ஒரு இனம் இருக்கு. அப்போ இந்த தனக்குள்ள விஷத்தை செலுத்தி கொண்டு விஷத்தை உடல்ல இருந்து வெளியே துப்பி அதன் மூலமாக மறுபிறப்படுத்த புதிய மனிதனா வாழக்கூடியது இருக்கு இல்லையா. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பரணர் கூட பின்னாடி அவரு அந்த உடலை உரிச்சு மேல் தோல்லாம் உறிஞ்சு போயிருங்கிறார். உறிஞ்சு போய் புதிதாக வருவார், நோயிலிருந்து மீண்ட மாதிரி அப்படிங்களாம். இந்த அம்மாய் வாத்து முடிஞ்சு உங்களுடைய தோல்லாம் நம்ம உதிர்ந்து போனதுக்கு அப்புறம் புதிதாக நம்ம வருவோம் இல்லையா. அப்போ ஒரு பார்க்கும்போதே பார்வை தெளிவா இருக்கும், கண் பார்வையே உங்களுக்கு தெளிவா தெரியும், செவி கூர்மை அடைஞ்சிடும், வாசனையெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம உப்பு விடாம சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்ப நீங்க பார்க்கக்கூடிய உலகம் உண்மையிலேயே ஒரு புத்துலகமா தெரியும். அப்போ ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கைக்குள்ளார எப்படியும் மறுபிறப்பு உடல் ரீதியா எடுத்துட்டு தான் இருக்கான். சில சமயங்கள்ல உள ரீதியாகவும் எடுக்க வேண்டியது வரும். அது இந்த ஒரு இனம் தன்னைத்தானே நிகழ்த்திட்டே இருக்கு. இதுல பெரிய கேரக்டர்ஸ் அர்ஜுனன் முதற்கொண்டு கடைசியில அவன் அடையக்கூடிய மறுபிறவி என்ன, தர்மன் அடையக்கூடிய மறுபிறவி என்ன, இப்படின்னு மறுபிறவிங்கிறது எப்படி இந்த ஆணவத்தை அவன் தொலைக்கக்கூடிய இடம் இருக்கும் அர்ஜுனன்.
கடைசியில அவன் காண்டிபத்தை விடவே முடியாது. இப்ப காண்டிபத்தையும் விட்டுட்டு, காண்டிபம் தான் அவனுடைய அகம், அதையும் விட்டுட்டு ஒரு வெறும் மனிதனா நிக்கிறதுக்கு எவ்வளவு தொலைவுல போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ இது அதுல இருக்கக்கூடிய ஒரு துளி தான் இந்த விஷ கடவுளை இவங்க கும்பிட்டு மறுபிறப்பு எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஆகவே இப்படி இந்த மீட்டிங்ல நான் பேசுறதுக்கு இருக்குதுன்னா இப்படி தொகுக்கலாம். ஒரு நாவலை வாசிக்கும் போது நாம இது மாதிரி எந்த ஜான்ராவை சேர்ந்தது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை வாசித்து பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து கொண்டு வாசிக்கலாம். முக்கியமா அதுல இருக்கக்கூடிய வர்ணனைகள், அது சொல்லியிருக்கக்கூடிய படிமங்கள், இதை பார்க்கலாம். அப்புறம் ஜெயமோகனே முன்வைத்திருக்கக்கூடிய புதிய தத்துவ தரிசனங்கள் இதுல இருக்கு. உதாரணமாக அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யமுனை நதியுடைய தோற்றுவாயை நோக்கி போவான். போய் அங்கு அடைந்தது என்ன, கிருஷ்ணன் சொல்றது என்னன்னா மையமும் முதலும் ஒன்றே அப்படிமா. அது ஒரு தத்துவ தரிசனம், அது வெண்முரசுல கிடையாது. இது மாதிரி ஒரு 4-5 தத்துவ தரிசனத்தை ஜெயமோகன் அதுக்குள்ள வச்சிருப்பார். பிரயாகையில முதல் சாப்டர்லயே வந்துடும். நிலையாமை இருக்கு இல்லையா, நிலையாமையில் உருகக்கூடிய நிலைத்த தன்மையை போட்டு நிலைத்த தன்மையை கண்டறிவதே ஒரு தத்துவ தரிசனம் தான். அதுல பிரயாகையில துருவன் எப்படி துருவ நட்சத்திரத்தை கண்டடைந்ததுக்கு அப்புறம் மனித குலத்துடைய அறிவு பெருகுது அப்படிங்கிறது ஒரு அச்சாக வச்சு அதை தான் துருவ நட்சத்திரத்தை அச்சாக வைத்துக் கொண்டு அனைத்தையும் நம்ம அறிஞ்சிட முடியும். ஏன்னா அது மாறாதது. அப்ப மாறாத தன்மை அப்படிங்கிறது ஒன்று கிடைத்திருச்சுன்னா அதுல இருந்து சின்ன சின்ன மாறுபாடுகளோட இருக்கக்கூடிய மாறும் தன்மையை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் அறிந்து விடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தரிசனம் வரும். இது மாதிரி ஜெயமோகன் மட்டுமே முன் வச்சிருக்கக்கூடிய தத்துவ தரிசனங்கள்னு ஒரு 5-6 இருக்கும். அது அசல் மகாபாரதத்துல இல்லை, அது வாசிக்க நமக்கு கிடைக்கும். அப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாவல் அழிப்பதற்கு நிறைய இருக்கு. ஒரு வாசிப்புல தீரக்கூடியதும் அல்ல. ஆனா இதோட நீளம் கருதி ஒரு வாசிப்புக்கு மேல நம்மளால செய்ய முடியாது. அப்போ இது மாதிரி கூடுகைகள்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னா 4 சாப்டருங்க இருக்கும்போதுல 2 சாப்டராக இதை சுருக்கிட்டு, ஏன்னா இதை படிச்சு முடிக்க வேண்டிய தேவை இந்த மீட்டிங்ல தான் படிச்சு முடிக்கணுங்கிறது இல்லை இல்லையா, அவங்க தனியா படிக்கிறீங்க. அப்போ இதோடைய அளவை சுருக்கிட்டு இதோடைய ஆழத்தை கூட இன்னும் கொஞ்சம் பெருக்கி கூட நம்ம வாசிச்சு பார்க்கலாம். அப்போ இது வாசிக்கும் போது வேற இப்போ உதாரணமா இதை படிக்கும் போது நான் சொல்லணும்னு விரும்புவது சிற்பியின் நரகம். புதுமை பித்தனுடைய சிற்பியின் நரகத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா நம்மள அறியாமலேயே அது இதை நினைவுபடுத்தும். ஒரு டெக்ஸ்ட், அதான் நவீன வாசகருக்கு இருக்கக்கூடிய கருவியில ஒண்ணு இன்டர்டெக்சுவாலிட்டி. வேறொரு டெக்ஸ்ட இன்னொரு டெக்ஸ்ட் நினைவுபடுத்தும், தொடர்புபடுத்தும். அது ஒரு ரேண்டம் அசோசியேஷன் இல்லை, அது சிந்தனை பிழை. ஆனா உண்மையிலே பொருத்தப்பாடோட இருக்கக்கூடியது இருக்கும். ஏன்னா புதுமை பித்தனை இதே மொழியில தான் இயங்குறாரு, ஜெயமோகன் இதே மொழியில தான் இயங்குறாரு. அப்ப அவங்க அறிந்த அறியாமலையும் அவங்க ஒரு படிம பெருவெளியத்தான் இவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதுல நீங்க இந்த நாவல் 4 படிச்சிருக்கு, இந்த நாவலுடைய அத்தியாயங்கள் 4 படித்ததுனால நான் பரிந்துரைக்கிறது சிற்பியின் நரகம். பைலார்கஸ்னு ஒரு பெரிய சிற்பத்தை செய்யக்கூடிய ஒரு கதை. அது அதை படிச்சுட்டு அதோட இதை பொருத்தி பார்க்கலாம். இன்னொன்னு கபாடபுரம், அதே புதுமைத்தன் எழுதின கபாடபுரம். அதுவும் ஒரு மறைந்த நகரத்தை பத்தின ஒரு வர்ணனைகள் வரும். அதுவும் இந்த வெண்முரசுல பல இடங்கள்ல மறைந்த நகரங்களை பத்தி வரும். அப்போ அதோட ஒப்பிட்டு கூட வாசிச்சு பார்க்கலாம். அதான் இன்டர்டெக்சுவாலிட்டின்னு சொல்ல முடியும். அப்போ நாவல் விவாதங்கள் உரையாடல்ல அதோடைய அளவை சுருக்கிட்டு ஒப்புநோக்க வேற யாராவது இது மாதிரி சிறுகதைகள், பொருத்தமான சிறுகதைகளா இருந்து அதையும் பொருத்தப்பாடுன்னு வாசிச்சோம்னா இன்னும் நாவல்ல இருந்து பெறுவதற்கு நம்ம கூடுதலா இருக்கும். அப்போ நமக்கு சிலபஸோ எக்ஸாமோ எழுத போறது இல்லை, இதை முடிச்சேதான் ஆகணுங்கிறது இல்லை. அப்போ நாம குறைவாக அளவை தேர்ந்து கொண்டு இன்னும் செழுமையாக வாசிக்க முடியுமா அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் அவரு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி கேள்வி பதில் இருக்கு, நான் கேள்வி வைப்போம், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க, மற்றவங்களும் பேசி முடிச்சிருங்க. என்னால முடிந்த இயன்ற பதில சொல்றேன். அழைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி கிருஷ்ணன் சார். எங்களுக்கு நல்லா நீங்கள் வழி காட்டியிருக்கீங்க. வெண்முரசை எப்படி ஜேர்னர் வைஸ் பார்க்கணும், அதை ஃபேண்டசியாவோ இல்லை ரியாலிசமாவோ மேஜிக்கல் ரியாலிசமாவோ
இல்ல சர்ரியலிசமோ போயட்டிக் ஃபிக்ஷனோ எந்த ஜானர்ல வச்சு வாசிக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நடுவுல இருக்கிற இதை ஒத்திகையும் முரணுன்றதையும் விரிவா சொன்னீங்க. நாங்களும் வெண்முரசை வாசிச்சுட்டு அது அது ஒரு அமுத கலசம் நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதோட இனிமையும் விஷமும் கலந்த கலவைன்னு சொல்லிட்டு நாங்களும் வாசிச்சு நாங்களும் அதுல இருந்து என்னென்ன கிடைக்குதோ நாங்க அதை எடுத்துக்கிறோம், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் சார். இப்ப நண்பர்கள் நேரம் காரணமாக இந்த உங்களோட பார்வைகளை அடுத்த வாரம் நம்ம திரும்ப இதே பகுதியை நம்ம வச்சுக்கலாம். இப்ப சார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு கேள்வியா சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ இந்த கேள்வி கேட்டா எனக்கு ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல, விருப்பம்னா கேட்கலாம். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க சார். இந்த வெண்முரசு முழுக்க யாரு பேசுறீங்கன்னு எனக்கு இந்த ஸ்கிரீன்ல இருந்து தெரிய மாட்டேங்குது. பேரை சொல்லிட்டு ஆரம்பிச்சு. ஓகே சார், சரவணன் சார். சரவணன். என்னோட கேள்வி என்னன்னா, வெண்முரசு முழுக்க நிறைய சிறு தெய்வங்களை சார் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. போர் முடிஞ்ச பிறகு நீர்ச்சுடர்ல கூட திடீர்னு ஒரு சிறு தெய்வம் கிளம்பி வருது. சோ இந்த தெய்வங்களை பத்தி வெண்முரசு இப்படி வர தெய்வங்களை வெண்முரசு எப்படி காட்டுது, அதை எப்படி சார் பார்க்கலாம்? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா சார்? அது அது சொல்லி தரதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அது சரியா இருக்கான்னு அவங்க வாசிப்புல நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இவர் ஜெயமோனுடைய தனி தேடல்கள்ல ஒண்ணு இது. பாத்தீங்கன்னா விஷ்ணுபுரத்துலயும் அப்படிதான். கடைசியில அந்த விஷ்ணுவே மூப்பனுடைய அவதாரம், மூப்பனுடைய ஒரு வடிவம் தான் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் பிறந்து படுக்கக்கூடிய இடங்கள்ல வரும். அப்போ தனக்குள்ளார ஒரு தத்துவமாக விரியக்கூடிய சாத்தியங்களை வச்சிருக்குது. அதுதான் பின்னாடி பெருதெய்வமா வந்திருக்குது. இதோடைய ஒரு சீடு இருக்குல்ல, ஒரு விதைதான் சிறு தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவ பார்வை ஜெயமோகனுக்கு முதல்ல இருந்தே இருக்குது. நச்சரவம் இது மாதிரி அவருடைய சிறுகதைகள் எல்லாமே அது இருக்கும். அப்போ இவர் இந்த வெண்முரசு முழுக்க இந்த நாகவேதத்தை முன்வைக்கிறார் இல்லையா, நாகர்களுடைய தெய்வங்கள் இதெல்லாமே சிறு தெய்வங்கள். இந்த சிறு தெய்வங்களுடைய ஆட்சி நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. அது அந்த வேதத்துடைய ஆரம்ப காலம் இருக்கு இல்லையா, அதுல இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் கிடையாது. ருத்ரன் இருப்பாரு, அக்னி, இப்ப பின்னாடி சிறு தெய்வமான இந்திரன், இவங்கெல்லாம் இப்ப மகாபாரத காலத்திலேயே சிறு தெய்வம் ஆயிட்டாங்க. இந்திர விழா நடந்தாலுமே கூட மகாபாரத காலத்துல அவர் சிறு தெய்வம் ஆயிட்டாரு. பின்னாடி புதிய மதங்களும் வருது, இதுல தீர்த்தங்கர்கள் வருவாங்க, இப்படி வருவாங்க. அப்போ இந்த தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, இதுல ஜெயமோகன் சாருக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. ஆகவே எவ்வளவு பெரிய மதம், எவ்வளவு பெரிய கடவுள் இருந்தாலும் அதற்கு கீழே ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்ப்பார். மாடன் மோட்சம் அப்படின்னா எழுதப்பட்ட சிறுகதை தான். அப்போ இது இந்த பெருதெய்வங்களை பார்க்கக்கூடிய அதே கண் தான் இது சிறு தெய்வங்களையும் பார்க்குது. பெருதெய்வத்துடைய ஒரு பகுதி தான் சிறு தெய்வம் அப்படின்னும், இந்த சிறு தெய்வங்கள்லாம் அடங்கி பேருருவம் பெற்றதுதான் பெருதெய்வம் அப்படிங்கக்கூடிய பார்வை ஜெயமோகன் சாருக்கு உண்டு. அது தேவபிரசாத் சக்கரவர்த்தி வழியாக வந்திருக்கலாம், டிடி கோசாம்பி வழியாக வந்திருக்கலாம். அவங்களும் அதான் இடதுசாரி பார்வையை முன்வைக்கிறாங்க. அதை இவர் ஓரளவு ஏற்றுக்கொண்டது தான். ஆகவே இவருடைய நாவல்கள்லையும் சிறு தெய்வங்களுக்கும் பெரு தெய்வங்களுக்கு உறவும், அப்புறம் சிறு தெய்வங்களும் அதே கவனத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கும். அதன் மூலமா வாசிக்கும் போது நமக்கு அது சேரும். ஆகவே என்னுடைய பதில், சிறு தெய்வங்களுக்கு ஏன் தொடர்ச்சியா சிறு தெய்வங்கள் இருக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா அப்படிதான் இந்தியா இருக்குது. டிடி கோசாம்பி பண்டைய இந்தியா நாவலுடைய முன்னுரையில இந்தியா என்பது நிகழும் களம், இன்னைக்கு போனாலும் கிமு 2000 நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இன்னைக்கு போனாலும் பழைய குகை இருக்குது, அந்த குகை ஓவியங்களை பார்க்க முடியும். இன்னைக்கு போனாலும் தொல்வேதத்துல இருக்கக்கூடிய, இப்ப இது உதாரணமாக எசக்கி வரும், இதுல குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எசக்கின்னு இப்ப டைப் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. குழந்தையை இடுப்புல வைத்திருக்கக்கூடிய தெய்வம் இது சிறு தெய்வம் தான் உண்மையிலேயே. பின்னாடிதான் குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெரிய தெய்வமா மாறுது, பார்வதி முருகனா மாறுது. ஆனா எசக்கிங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆகவே இதோடைய முன்வடிவத்தை பார்க்கக்கூடிய ஒரு எத்தனைப்பு ஒரு ஜெயமோகன் ரைட்டிங்ல பொதுவா இருந்துட்டே தான் இருக்கும். அது வெண்முரசுல இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அவ்வளவு. சிறு தெய்வத்துல இருந்து அரவிந்த் அண்ணா, இப்ப உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார்.
நான் அரவிந்த், நான் சென்னையில இருக்கேன், ஒரு வங்கி பணியாளரா இருக்கேன். எனக்கு அது முதல்ல இந்த கதை சுருக்கத்தை சொல்லும்போது எனக்கு மனசுல வந்து எழுந்த ஒரு இதுதான் கேள்விதான் கேட்கிறேன். இந்த ஏகலைவன் பத்தி சொல்லும்போது முதல்ல எல்லாரும் அந்த குலத்தார்கள்லாம் கட்டவரில் வெட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் அது வந்து பின்னாடி வந்து ஏகலைவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த கான்ஃபிளிக்ட், கிருஷ்ணனோட இறப்பு வரைக்கும் அந்த கான்செப்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சிற்பிகள் வந்து ஒரு குலத்தார் வந்து கட்டை விரல வந்து வெட்டிக்கிற பழக்கம் இருக்க மாதிரி கிராதம்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கட்டை விரல வெட்டுன்ற மூலமா என்னென்ன கான்செப்ட் இந்த மகாபாரதத்துல நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு? தத்துவ பார்வை இருக்கா, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இப்படி ஒரு பழக்கம் இருக்கதா சொல்ல வராரா என்னன்றது எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நன்றி. அது வந்து இந்த வெண்முரசுலயும் பின்னாடி நீங்க வாசிப்பீங்க, தீர்க்க சியாம்பர்னு ஒரு கேரக்டர் வருவார். அவர் வந்து இந்த யாழ் ஒரு சூதர், ஒரு சின்ன யாழை மீட்டிட்டே பாடக்கூடியவர். அந்த இனத்துக்கே ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, கட்ட விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அவ்வளவு விரிக்க முடியல. ஆகவே கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கு இடையில இருக்கக்கூடிய சதை பகுதி இருக்கு இல்லையா, இதை வெட்டுவதன் மூலமாக கட்ட விரல் இன்னும் கொஞ்சம் விரிவடையும். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆள்காட்டி விரலுக்கு நேர் எதிராக, நடுவிரலுக்கு நேர் எதிராகவே அந்த கட்ட விரல் போகும். அப்ப இன்னும் அந்த யாழை வந்து நீங்க மீட்ட முடியும். அப்போ இவங்க தன்னுடைய ஒரு வில் திறனுக்காக, அதாவது தங்களுக்கு விழுந்த சாபத்தையே அவங்க வந்து திறனாக மாற்றி கொண்டவர்கள். இதுல வந்திருக்கிறது உண்மையிலேயே நாங்க சத்தீஸ்கர்ல ஒரு பயணத்துல போகும்போது இதை பார்த்தோம். இந்த இப்ப சத்தீஸ்கர்ல இந்த சுக்மான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க, பஸ்தர், சுக்மா, இதெல்லாம் வந்து இந்த ரெட் காரிடாருக்குள்ள வரக்கூடிய பகுதி. அது மாவோயிஸ்ட் அதிகமா இருக்கக்கூடியது. அதனால அங்க பொதுவா யாரும் போக மாட்டாங்க. நாங்க அந்த குகைகளின் வழியில அது வந்திருக்கும். அந்த ஒரு புத்தகமா கூட பின்னாடி அது வந்தது. அது பயணக்கட்டுரை அப்பவே எழுதிருக்காரு, அன்னைக்கு போறத. அங்க வந்து இந்த பஸ்தர் போயிருந்தப்பதான் வந்து ஒரு கார்ல இந்த 4 அம்புகள் தொடுக்கப்பட்ட வில் இருக்கு இல்லையா, இது அதோடைய ஸ்டிக்கர் இருந்தது. அப்புறம் அது விசாரிச்சதுல அது ஒரு குலம் அவங்க வச்சிருக்காங்க, அவங்க ஏகலைவனுடைய குலம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அப்போ இது வந்து என்னன்னா, இளநாகன் பார்க்கக்கூடிய வந்து பின்னாடி ஏகலைவன் மூலமாக, கட்டை விரல் இழந்த ஏகலைவன் மூலமாக உருவான குலம் தன்னை மாற்றி தகவமைத்துக் கொண்டு அவங்க பெரும் வில்லாளிகளாக இந்த கட்டை விரல் இழப்பதையே ஒரு பயிற்சியின் மூலமாக நாம் பிற 4 விரல்களையும் தேர்ந்து கொண்ட வில்லாளிகளாக மாறின ஒரு குலமாகவே மாறி இருக்காங்க. அதை பத்தின லெஜெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ ஏன் கட்ட விரலை கேட்கணும் அப்படின்னம்னா, அர்ஜுனனுக்கு இணையான ஒரு வில்லாளியாக வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பெரிய குலத்துல சத்திரிய வம்சத்துல இருக்கக்கூடியவங்க அந்த நாடாக முடியும். ஒரு வீரன் அர்ஜுனனுக்கு இணையாகவும் மேலேயும் இருந்தா அவங்களுடைய குலநீதி கற்பிக்க கூடாது. ஆகவே இது இவரு துரோணர் அப்ப யோசிச்சு கேட்கறது அல்ல, அவங்க மரபுலையே வந்து கட்டவரலை கேட்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கும். ஆகவே மிக முக்கியமானது அந்த கலையை ஆற்ற முடியாததே குரு காணிக்கையாக கேட்கறது இருக்கு இல்லையா. இது வந்து அதுல இருக்க 2 பேருக்குமே இழப்பது, 2 பேருமே அது பின்னாடி இந்த நவகண்டம் வரும். அப்போ கட்டை விரலை இழந்த இந்த இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஏகலைவனுடைய அம்மா நவகண்டம்னு ஒரு பெண் நவகண்டம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி அதுல வரும். அப்ப கட்டை விரலை இழந்ததுக்கு ஒரு அம்மா வந்து, அவங்க அம்மா வந்து கழுத்தையே இழந்துருவாங்க, தலையவே இழந்துருவாங்க. அப்போ இது பறிக்கப்பட்ட உடல், பறிக்கப்பட்ட உயிர், பறிக்கப்பட்ட விரல், பறிக்கப்பட்ட கை, இப்படி எல்லாமே இதுல வந்துட்டே தான் இருக்கும். அப்போ இந்த கட்டை விரல்ங்கிறது உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை காணிக்கையாக கேட்கக்கூடிய, பறிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அங்க துரோணர் நிக்கிறாரு. அது வரலாற்று சந்தர்ப்பத்துல அப்படி நிக்க வேண்டிய இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அதை அவர் விரும்பி செய்யல இவரு. ஆனா ஏகலைவன் முற்றிலும் அதை பத்தி யோசிக்காம அதை அழிச்சிடறான். அப்போ அங்க வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஆளுமை அல்ல துரோணர். ஆனா ஒரு சிஷ்யன் வந்து அர்ஜுனனுக்கு மேல போய் நின்று துரோணரை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக அங்க நிறுவிடுறான். அப்போ இன்னார் அறியப்படுகிறார் அப்படிங்கும்போது அது வரைக்கும் வந்து அர்ஜுனனால் அறியப்பட்ட, அர்ஜுனன் முதல்ல வளர்ற வரைக்கும் துரோணரால் அறியப்பட்ட அர்ஜுனனா இருக்கான். பின்னாடி சேர்ந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனால் அறியப்படக்கூடிய துரோணரா இருக்கிறார். கட்டை விரல் இழந்ததுனாலேயே ஏகலைவனால் அறியப்பட்ட துரோணரா தான் நமக்கு இப்போ வரைக்கும் வரலாற்றுல அவர் இருக்கிறார். அப்போ அந்த அவன் இழந்தது கட்டை விரல்ல தான் இருந்தாலுமே கூட துரோணரை அந்த கட்டை விரலுக்கு மேல ஒரு பெரிய உருவத்தை அவர் வரலாறு அப்படி படைச்சிருது, தொன்ம வரலாறு அப்படி படைச்சது. ஆகவே இது வந்து ஒரு
ஆம்பிகியஸான ஒரு இடம் தான். ஏன் கெட்டவர்களை கேட்கறாங்க, ஏன் அழிக்கிறான், அதன் மூலமா நடந்தது என்னன்னு. இது ஆப்வியஸ். ஏன் கேட்டாருங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியும். அர்ஜுனனை வந்து மீறிடக்கூடாது அப்படிங்கிறத கேட்டான். ஆனா கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த கட்டை விவரங்களுக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இவங்களுக்கே அது பாதகமா அமையுது. துரோணருக்கு எதிரான அணியில பாண்டவர்களோட இவங்க இந்த இனம் இணைந்துக்குது. அது குருட்சேத்திரத்துல ஒரு பின்னாடி அது வருது. ஆகவே இந்த சின்ன கட்டை விரல் தான் அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு கலையாகவே மாறி வரதை நம்ம பார்க்க முடியும். நன்றி சார். அடுத்த கிரி உங்க கேள்வி கேட்கலாம். அக்கா தினேஷ் அண்ணன் கேட்டதுக்கு அப்புறம் நான் கேட்கறேன். நன்றி கிரி. வணக்கம் கிருஷ்ணன் சார். வணக்கம். என் பேர் தினேஷ் சார். நான் இங்க சென்னையில இருக்கேன். ஒரு பிரைவேட் பேங்க்ல அவங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். எனக்கு வந்த டவுட் வந்து, நீங்க இப்போ வெண்முரசு பத்தி விளக்கும்போது ஜானர் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி விளக்கும்போது, ஜானர்னு வரதுல நீங்க வந்து ஃபேண்டசி, ரியலிஸ்டிக், மேஜிக்கல் ரியலிசம் இதெல்லாம் சொன்னீங்க. இது வந்து வடிவ ரீதியா நான் சொல்றேன்னும் அதை கடைசியில ஒரு இடத்துல சொன்னீங்க. இது வரைக்கும் நான் வடிவ ரீதியா அப்படின்ட்டு என் மனசுல பதிஞ்சிட்டு இருந்தது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கதையோட்டத்தை வந்து நம்ம லீனியரா சொல்லுவோம், நான் லீனியரா சொல்லுவோம். இப்படி சொல்றதா தான் வந்து நான் வடிவ ரீதியா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போ நம்ம ஜானரும் இதுவும் ஈக்குவேட் பண்ண முடியுமா? அதாவது ஒரு வடிவம்ங்கிறது வந்து ஒரு ஜானருக்கு தான் வந்து சூட் ஆகும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ஒரே ஜானருக்குள்ள வெவ்வேறு ஸ்ட்ரக்சர், வெவ்வேறு மாதிரி கதை சொல்ல முடியும் அப்படின்றது இருக்கா? நன்றி சார். இதுக்கு என்ன ஆமா இப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இது வந்து பொதுவான அழைப்புல ஜான்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய வகை பாணின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த லீனியர் நான் லீனியர் அப்படிங்கிறத ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. ஜான்ரான்னு சொல்ல முடியாது. ஃபேண்டசிங்கிறது நிலை பெற்று விட்ட வடிவம், காமிக்ஸ்ங்கிறது நிலை பெற்று விட்ட வடிவம். இது லீனியர் நான் லீனியர், மகாபாரதம் லீனியர் நான் லீனியர் முன்ன பின் நடந்துட்டு தான் இருக்கும். இது முதல் கதை எழுதப்பட்ட முதல் கதையே பிளாஷ்பேக் தான். இது மகாபாரதமே ஒரு பிளாஷ்பேக் தானே. ஆகவே நான் லீனியர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த கிளாசிக் டெக்ஸ்டோடைய அறிவும் குறைவா இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய பாணி அப்படிங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் பெரிய பாணின்னு சொல்ற அளவுக்கு பெரிதோ கிடையாது. அது பல்வேறு நாவல்கள்ல எழுதி பார்த்ததுதான். அது வந்து எல்லா உலகத்திலையும் எல்லா தேசங்கள்லையும் இந்த லீனியர் நான் லீனியர் நரேஷன் இருக்கு இல்லையா, இருக்கு. அப்போ நரேட்டிங் ஸ்டைல் அப்படின்னும் சிலது சொல்றோம். அதே சமயத்துல ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு நாவலுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணு இருக்கு. இப்போ உதாரணமா 100 Years of Solitude இருக்கு இல்லையா, 100 தனிமை, அதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம். அதுல ரியலிஸ்டிக்கா நீங்க சில இடங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பெரிதும் அது மேலோங்கி இருக்கக்கூடியது மக்காண்டோன்னு ஒரு கற்பனையான ஒரு தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாவலா இருக்கிறதுனால அது மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற ஒரு வகை மாதிரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ வீனஸ் அண்ட் ஃபர் இது மாதிரியான நாவல் எல்லாமே வந்து மேசோகிசம் அப்படின்னு ஒரு வகை மாதிரியை சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜென்ராவா அது உருவாகல, இருந்தாலும் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் நாவல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ங்கிறது தத்துவ நோக்கு அது. அப்போ நீங்க அன்னியன்கிற நாவலை எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டிக் நாவல் அப்படின்னு எடுத்துக்குவீங்களா, ரியலிஸ்டிக் நாவல்னு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய வடிவத்துல இருக்கக்கூடியது ரியலிசம் தான். அது யதார்த்தவாத நாவல். தமிழ்ல அசோகமித்திரன் எழுதின 99% சிறுகதைகளும் நாவல்களும் யதார்த்தவாத நாவல். சுந்தரராமசாமி எழுதக்கூடிய சிறுகதைகள் நாவலும் யதார்த்தவாத சரிக்கு தான். ஜெயமோகன் எழுதக்கூடியது நேர்பாதி யதார்த்தவாதம், நேர்பாதி ஃபேண்டசி இருக்கும், மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும். அப்போ இப்ப ரப்பர் எல்லாம் 100% யதார்த்தவாத நாவல். ஆனா விஷ்ணுபுரம் கிட்டத்தட்ட 100% ஃபேண்டசின்னு சொல்ல முடியும். வெண்முரசு இது எல்லாமே கலந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு நாவல் சின்னதா இருக்கும் பட்சத்துல அதுக்கு அவ்வளவுதான், ஒரு ஜான்ராவை ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்க முடியும். பெரிதாகும் போது தனக்குள்ளார பல்வேறு டெக்ஸ்ட நிகழ்த்தி காட்ட முடியும். இது ஒரு சின்ன நாவல்ல அது சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சது அப்படியேதான் இருக்கான்னு பார்த்தா
எனக்கு ஒரு நாவல் அப்படி நினைவுக்கு வருது. அசிஸ் பே இன்சிடென்ட்னு ஒரு நாவல் வந்து இருக்கு. அசிஸ் பே சம்பவம்னு தமிழ்ல வந்து இருந்தது. ஐஃபர் துன்ஷ்னு ஒரு ரைட்டர், ஒரு லேடி ரைட்டர் எழுதினது. அது வந்து மொத்தமாவே 150 பக்கத்துக்குள்ளார ஒரு ஃபேண்டசியும் ரியலிசமும் கலந்துருக்கும். ஆனா எப்படியோ வந்து ஒரு சின்ன ரூம்ல ஒரு யானை அடக்குன மாதிரி அந்த அடக்கி இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்டு இந்த வெண்முரசுங்கிறது. அதுல வந்து 1000 யானையை நிறுத்தினாலும் நிக்க முடியும். அதுல புலி, சிங்கம் எல்லாமே வர முடியும். வேகமா செல்லக்கூடியது, தலைகீழ போகக்கூடியது எல்லாமே நிறுத்துற அளவுக்கு இதுல ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த ஜான்ராஸ மேலெழுந்த வாரியா தெரிஞ்சுட்டா போதும். துல்லியமாக வந்து லிட்டரரி கிரிட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை வந்து பார்ப்பாங்க. அகாடமிக் ரைட்டிங்ல அது தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அந்த பெயரே தெரியலினாலுமே கூட நீங்க இப்போது குழந்தை கதை சொல்ற மாதிரியே அது மாறி இருக்கு. இப்பொழுது பெரியவர்களுக்கு கதை சொல்ற மாதிரி இப்படி மாறி இருக்கு. இப்போது யதார்த்தவாதத்திற்கு நேரடியாக நம்ம பார்க்கறத சொல்ற மாதிரி மாறி இருக்கு. அப்படிங்கிறத மட்டும் அடையாளப்படுத்திட்டோமாவே அது போதுமானது. ஆனா இத நீங்க கிரிட்டிக்காக விரும்பணும் அப்படின்னம்னா இது துல்லியமான வேறுபாடு நமக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒரு கிரிட்டிக் அல்ல. யாரோ ஒருத்தர் பேசும்போது இலக்கிய விமர்சகர் அப்படின்னு இலக்கிய விமர்சகர்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, ஒரு மோகனரங்கன் சாரு, இது மாதிரி கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இது துல்லியமாக வேறுபாட்டோட சொல்லிடுவாங்க. நான் சொல்றது துல்லியமான வேறுபாடு எனக்கே தெரியாது இல்லையா. ஆகவே நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் நான் சொல்றேன். அப்போ வடிவ ரீதியாகத்தான் ஜான்ராஸா பிரிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய நரேட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதை வச்சு பிரிக்க முடியாது. ஆகவே அது நரேட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். ஆனா வடிவம்ங்கிற அர்த்தத்துல அது வராதுன்னு தான் நினைக்கிறேன். நன்றி சார். ரசிக்க தேவையான அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சொல்லிருக்கீங்க. நன்றி. என்ன ஜேனர்னு சொல்றது. அடுத்த கிரி உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், நான் கிரி பேசுறேன். இப்ப நீங்க வந்து எனக்கு இருக்கிற கேள்வி வந்து வெண்முரசுக்கு வெளியே இருந்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்விதான். இப்ப இது வரைக்கும் நீங்க அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலா சொன்னீங்க. உண்மையிலேயே அது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. இப்ப ஒரு நான் ஒரு 3 வருஷமா 4 வருஷமா தான் லிட்ரேச்சர் வந்து படிக்கிறேன். இப்போ உங்க வாசிப்பு பரப்பு வந்து ரொம்ப நிறைய நீங்க வாசிச்சிருப்பீங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, வெண்முரசு தமிழ் இலக்கியத்துல வந்து ஒரு ஒரு எந்த இடத்துக்குள்ள அது வந்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு எழுத்தாளரோட பாதிப்பு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெயமோகன் சாரே வந்து அந்த மாதிரி பல எழுத்தாளர்களை வந்து சொல்றாரு. அதாவது அவங்களோட ஒரு எழுத்தாளரோட தரிசனம் சார்ந்த தாக்கமும், அதுக்கப்புறமா இன்னும் சிலது இன்னும் நெறையா அவங்களோட கிராஃப்ட் அந்த தாக்கமும் இருக்குன்றாங்க. இப்ப எனக்கு எப்பவும் தோணுறது வந்து நெறையா இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம தமிழ் இலக்கியத்துல இந்த மாரி வந்துட்டே இருக்கும். இப்ப வெண்முரசு வந்து ஒரு தனித்தமிழ் நடையில எழுதப்பட்டதுனால, அ அதோட தனித்தமிழ் நடையில எழுதப்பட்டிருக்கு. ஆனா, அது வந்து ஒரு காவியமா தன்னை வச்சிருக்கிறதுனால, அந்த மாரி ஒரு மொழிய வந்து புனைஞ்சிருக்கு. இப்ப நவீன நாவல் வந்து எழுதுறப்ப, நெறைய இதுல வந்து அந்த மொழியோட தாக்கங்கள் வந்து இருக்கு. அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. அப்ப அவர் வந்து ஒரு 7 வருஷம் தொடர்ந்து இவ்ளோ பெரிய ஒரு இது எழுதியிருக்கிறப்ப, இந்த மாரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கு. அப்ப இத பத்தி அந்த வெண்முரசோட இடம், அப்புறம் அத தாக்கம், அத பத்தி உங்க பார்வை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நன்றி. அந்த வெண்முரசுடைய ஒட்டுமொத்தமா ஜெயமோகனுடைய தாக்கத்தை பத்தி சொல்லணும்னா என்னோட பெரிய வாசகம் தான் சொல்ல முடியும். என்னுடைய வாசிப்புல இவ்வளவு தமிழ் இலக்கியத்துல இதுக்கு முன்பும் பின்பு தெரியாது நமக்கு. இதுக்கு முன்பு இவ்வளவு பெரிய ஆளுமை வந்ததில்லை. வந்து புதுமை பித்தன்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறதா சொல்றோம். பாரதியில இருந்து கூட சேர்த்திக்கலாம். புதுமை பித்தன், பாரதியில இருந்து இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய சு வேணுகோபால் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய ஆகிருதி இருக்கிறதுலே ஒரு ஒரு டால் ஃபிகரா இருக்காரு. அவரு மிக நெருக்கமா பின்தொடர்ந்த அந்த அளவுக்கு உயரமான அவ்வளவு எழுதின இவ்வளவு தாக்கத்தை செலுத்தின இன்னொரு ரைட்டர் இருக்கிற மாதிரி என்னுடைய வாசிப்புல தெரியல. மேபி ஆனா அப்படி தமிழ் இலக்கியம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னொருத்தர் வர்றதுக்கும் சாத்தியம் இருக்கு. வெண்முரசுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்துல இருக்கா அப்படின்னம்னா எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி பர்சனலா தெரியல. ஏன்னா வெண்முரசு வந்து பெரிதும் இந்த மாடர்ன் லிட்டரேச்சர் படிக்காதவங்களால தான் படித்து முடிக்கப்பட்டு. நவீன இலக்கியம் வந்து நவீன இலக்கியத்துடைய பண்புகளுக்கு நேர் எதிரானது வெண்முரசு. அந்த கணையாழியிலிருந்து எழுத்து இதெல்லாம் வாசிக்கிறவங்க, காலச்சுவடெல்லாம் வாசிக்கக்கூடியவங்களுக்கு வெண்முரசு ஒரு ஒவ்வாமையை கொடுக்கறது தான் நான் பார்த்திருக்கேன்.
ஆனா அவ்வளவாக நான் படிக்க ஆரம்பிக்கிறதே வெண்முரசுல தான் அப்படிங்கக்கூடியவங்க, அல்லது எனக்கு ஏஜ் நிறைய ஆயிப்போச்சு, எனக்கு டைம் நிறைய இருக்கு, எதையோ ஒண்ணு படிக்கணுமே பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால படிக்கிறவங்க, ஒரு இன்னசென்ட் ரீடிங்குள்ள இருக்கக்கூடியவங்க இதை படிச்சு முடிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே படித்து பயிற்சி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஒவ்வாமையை கொடுக்குது. ஏன்னா அவ்வளவு நீளமான கதை ஒண்ணு, அப்புறம் இவ்வளவு வர்ணனைகள் இருக்குது, முரண்பட்ட வர்ணனைகள் இருக்கு, முரண்பட்ட தத்துவங்கள் இருக்கு. ஆகவே எதை ஒன்ன சொல்லியா எதையா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் இவ்வளவு பெரிதுக்கு மாடர்னிஸ்டிக் நரேஷன்ங்கிறதே சுருங்க சொல்றதுதான். இது கிளாசிக்கே மாடர்னிசம் தோன்றுவதே கிளாசிக் அகைன்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கிளாசிசம் வருது, அதாவது செவ்வியல் படைப்புடைய காலம் வருது. அதுக்கப்புறம் ரொமான்டிசிசம் வருது, இது உணர்வெழுச்சி காலகட்டம்னு வருது. பெரிதும் கவிஞர்கள் ஆனது அது. பைரன், ஷெல்லி இவங்கெல்லாம் உணர்ச்சி கொந்தளிச்சுட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க முடியாது அவங்களால. அதுக்கு அடுத்ததுதான் மாடர்னிஸ்டிக் நரேஷன் வருது, நவீன காலகட்டம் வருது. அதுலதான் ஆல்பர் கேமியோ இது மாதிரி 1940s இருந்தே வராங்க. இந்த மாடர்னிசத்துக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் போஸ்ட் மாடர்னிசம். இப்ப இருக்கக்கூடியது லேட்டர் பார்ட் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்லலாம். இது உண்மையிலே போஸ்ட் மாடர்னிசமும் கடந்துட்டோமா அப்படிங்கிறது பின்னாடிதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஒரு போஸ்ட் மாடர்னிசத்துடைய இது தாக்கங்கள் இப்பொழுதும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த டிரான்ஸ் மாடர்ன் சொசைட்டி நோக்கி போகக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம். அப்போ இந்த மாடர்னிசம் எதெல்லாம் வேண்டான்னு உதறிட்டு வந்திருக்கோ அதை ஒரு போஸ்ட் மாடர்னிசம் எரால வந்திருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் திரும்ப போய் மாடர்னிசத்தை ஒதுக்கிட்டு இந்த கிளாசிசத்தை நோக்கி வரது இருக்கு இல்லையா, இது ரைட்டர்ஸ்னாலையும் ரீடர்ஸ்னாலையும் ஏற்க முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். மறுபடியும் நாம 12ஆம் கிளாஸ்ல உட்காந்து நீங்க 3ஆம் கிளாஸ் சிலபஸ் எடு மறுபடியும் படிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது இருக்கு. ஆகவே சமகாலத்துல வெண்முரசுடைய தாக்கம் அப்படிங்கிற மற்ற ரைட்டர்ஸ் இருக்கா அப்படின்னம்னா, இந்த விஷ்ணுபுரம் இது மாதிரி ஜெயமோகனுடைய வாசகர்களா இருந்து ரைட்டர் ஆறாங்க இல்லையா, அங்க கொஞ்சம் பேர்த்த இருக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது ரியலிசத்துடைய தன்மை பெரிதாக மாறல. அப்புறம் இந்த வகையான ரைட்டிங்ஸ், இந்த மேஜிக்கல் ரியலிசம் இருக்கு இல்லையா, அது ஒரு அலை மாதிரி கோணங்கி பீரியட்ல முதல்ல வந்ததாக நான் அப்போ வாசிச்சவன் கிடையாது, பின்னாடி வாசிச்சிருக்கேன். மேஜிக்கல் ரியலிசத்துடைய காலம்னு 90sல இருந்திருக்கு. அப்போ இது ஜெயமோகன் படைத்து காட்டி இருக்கக்கூடிய உலகம் தமிழுக்கு புதிதான்னா நிச்சயமா புதிதுன்னு சொல்லிட முடியாது. எது புதிதுன்னா இவ்வளவு பெரிது, 25,000 பக்கத்தை ஒரு வாசகனால வாசிச்சிட முடியும், எழுதிட முடியும் அப்படிங்கிறதும், அது கிட்டத்தட்ட பூர்ணமாக நிலை பெற்று விட முடியும், நாம் அறியாத ஆழங்களுக்கு சென்று விட முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொன்னு, ரைட்டர் தன்னுடைய கட்டுக்குள்ள இருக்கணும்னு மாடர்னிசம் சொல்லும். அப்படிதான் சுந்தரராமசாமி எல்லாம் எண்ணி எழுதணும், கட்டுப்பாடோட இருக்கணும், கச்சிதமான வடிவத்துல இருக்கணும் அப்படின்னு. ஜெயமோகன் பேய் பிடிச்ச மாதிரி எழுதணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர். கனவுல போகணும், வளரணும், பேய் பிடிச்ச மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர். அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படிதான். ஆனா நாம பெரிதும் நான் எல்லாமே பழகுனது கூட, நான் ஜெயமோகன் வழியா தான் சுந்தரராமசாமி படிக்கிறேன். நான் ஒரு பெரிய வாசகன் அல்ல, ஜெயமோகனுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிகிறேன். ஆனா பார்க்கும்போது ரொம்ப கச்சிதத்தன்மையோட சுந்தரராமசாமி, அசோகமித்திரன் இவங்கெல்லாம் ரொம்ப கச்சிதமா, புதுமைப்பித்தெல்லாம் கச்சிதமா எழுதியிருக்காங்க, எண்ணி எழுதியிருக்காங்க. இது அதுக்கு நேர் எதிரானது. அப்போ இங்க தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடியது இப்பவுமே ரைட்டிங்ல ஒரு முரண் தான். ஜெயமோகன் முன் வச்சிருக்கக்கூடிய அழகியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, எஸ்தெட்டிக் ஸ்டாண்டர்ட் அரசியல் நிலைப்பாடு மாதிரி அழகியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அழகியல் நிலைப்பாடுங்கிறது ஜெயமோகனால் இதுவரைக்கும் வெற்றி கொள்ளப்படாததா தான் இருக்கு. என்னன்னா, பேய் பிடிச்ச மாதிரி எழுதுறது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுதுறது அப்படிங்கிறது தான் ஜெயமோகனுடைய அழகியல் நிலைப்பாடு. ஆனா புதுமைப்பித்தன்ல இருந்து சுந்தரராமசாமி வரைக்கும், அசோகமித்திரன் இது மாதிரி பெரிய நபர்கள் இருக்கிறதுனால அதுல பெரிய பாதிப்பை சமகால இலக்கியத்துல இவர் செய்திருக்காரு ஜெயமோகன் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆகவே பெரிய அதாவது இந்த திசை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரா அப்படிங்கிறது பின்னாடியோ அல்ல என்னோட பெரிய கிரிட்டிக் தான் சொல்ல முடியும். ஆனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு, ஏன்னா அது மூலமாக சில ரைட்டர்ஸ் உருவாக்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து இப்போ சுனில் கிருஷ்ணனுடைய நீலகண்டம் இதுல இது மாதிரி வரும்போது இதுல அந்த தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்பவுமே பெரிதும் இலக்கிய வாசகர்களால் வாசிக்கப்படுவது யதார்த்தவாத இலக்கியம் தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, நேரம் காரணமா இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். முத்துக்குமார் அண்ணா, நீங்க கேளுங்க. இறுதி கேள்வி சார். வணக்கம் சார், முத்துக்குமார், தென்காசியில இருக்கேன். சொந்த ஊர் சென்னையில இருக்கேன்.
சொல்லுங்க மத்தவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க, எனக்கு பண்ண வேண்டாம். மத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே சார். எனக்கு இந்த கதை அப்ப அறிமுகமே தேவையில்லை. ஆமா ஆமா. இந்த கதையில வந்து எனக்கு ஒரு கேள்வி. இதுல இளநாகன் வந்து முத இந்த சிலைகள் சிற்பங்கள் பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இந்த அளவு வேறுபாட்டுனால ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துவார் இல்லையா, அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது. நானும் எங்க சித்தப்பாவும் டிஸ்கஸ் பண்ணும் போது அதை உணர முடியுது. ஆனா ஏகலைவன் துரோணத்தை வந்து அவரு அதெல்லாம் உனக்கெல்லாம் குருவாலாம் இருக்க முடியாது அப்படின்ன உடனே அவன் வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்து ஒரு பிம்பமா எடுத்து போவான் இல்லையா. அது ஆக்சுவலி அவர் மேஜிக் பண்ணி பிம்பமா வரல, அவன் அடைஞ்சது. அவன் நேச்சர் தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டுதான். அவனுக்கு ஒரு துளி போதும், ஏதோ ஒரு துளியை அடைஞ்சா அது ஒரு பெரிய ஒரு அமுது மாதிரி நான் பார்க்கேன். ஸோ அதை ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியதில்ல. அதுல ஏதாச்சும் ஒரு கிண்டு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அது வந்து அது என்னாலையும் பெருசா சொல்ல முடியாது. அதாவது இவரு அழித்த துரோணரை இவன் எடுத்துக்கொள்ள, இவன் வந்து அவரு வந்து மறுக்கக்கூடிய துரோணரை தான் இருக்கிறாரு. ஆனா அதுல இருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கான். அப்ப துரோணருக்கு பல்வேறு துரோணருடைய பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, இந்த அர்ஜுனனுக்கு போட்டியா வந்திருப்பான்ல அஸ்வத்தாமன். அப்போ அவருக்கு அது மாதிரி அஸ்வத்தாமன் அது மாதிரி பல்வேறு மாணவர்களுக்கு ஏராளமா அழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா குறைவா தான் பெறுகிறாங்க. ஆனா அழிக்கவே அழிக்காத ஒரு நபர் அவருடைய வந்து ஒரு முதல்ல கூட நம்மகிட்ட சில லெஜண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கூந்தல் முடிய வச்சுட்டு ஒரு பேரழகிய வரைஞ்சிட முடியும் ஒரு, அது மாதிரி இவன் வந்து துரோணர் குறைவா தான் அழிச்சிருக்காரு, மறுப்பு மட்டுமே அழிச்சிருக்காரு. ஆனா அதுல இருந்து இவன் வந்து ஒரு பெரிய அதான் குருவை தான் இவன் படைச்சிருக்கான். ஆக்சுவலா ஏகலைவனை துரோணர் படைக்கல, துரோணரை ஏகலைவன் படைக்கிறான். அப்போ அவன் வந்து ஒரு பிரிமிட்டிவ் மைண்ட் ஒண்ணு, அவன் இருக்கக்கூடியது ஒரு பிரிமிட்டிவான ஒரு ஆள் இல்லையா. காடுகள்ல வளர்க்கக்கூடிய சின்ன குலத்தை சேர்ந்த இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெருநகரங்களை காணாத ஒரு நபர் அங்கிருந்து கிளம்பி வந்து அவன் வந்து ஒரு குருவை உருவாக்கிட்டு திரும்ப அங்கேயே போயிடுறான் அப்படிங்கிறது தான். அப்போ அவன் எதை பெற்றுக்கொண்டான்னா, அவன் பெற வேண்டியதை துரோணர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான். இன்கேஸ் துரோணரை சந்திக்கவே இல்லைனாலும் ஏகலைவன் வந்து துரோணருடைய ஓவியத்தை பார்த்தாலுமே இதே நிலைய அடைஞ்சிருப்பான். அப்போ முதல்ல கூட பேசும்போது ஒரு குரு சிஷ்ய உறவுல குரு அழிக்கிறது என்ன இருக்கு, நம்ம குரு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நித்யா குருகுலத்துல ஒரு பதில் இருக்கு. ஒருவர் வந்து நம்ம நித்திய சைதன்ய இருக்கும்போது 7 ஆண்டுகள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் சிஷியனாவே சேர்த்திக்கலாம். அப்பதான் குருவுக்கே தெரியும் இந்த சிஷியனை வந்து தொடர்ச்சியாக நம்ம சேர்த்திக்க முடியுமா அப்படின்னு. அப்போ டெஸ்ட் பண்றதுக்கே 7 ஆண்டு 7 இயர்ஸ். அப்போ அது 2 பேருக்குமே அப்ப இவர் நம்மளுடைய குருதானான்னு ஏற்பு வரணும் இல்லையா ஒரு சிஷியனுக்கு, அதுக்கு 7 ஆண்டு தேவைப்படும். அப்புறம் இந்த கல்வி முறையை நம்ம வாழ்க்கை முறையாவே இந்த கல்வியை கொள்ள முடியுமா, இந்த துறவரம் பூண முடியுமா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு 7 ஆண்டு ஆகும். அப்போ இது மாதிரி மரபார்ந்த தத்துவ கல்வியில குரு சிஷ்ய உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அதிக காலம் தேவைப்படும். ஆனா ஜெயமோகனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாடர்ன் ரைட்டர். அவரு தன்னுடைய குருவை கண்டடைஞ்சது ஒரு கிணத்துலன்னு எழுதுறாரு. வந்து அந்த அடி வந்து அவர் பூ பறிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கணத்துல தொலைவில் இருந்து பார்த்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய குரு அப்படின்னு முடிவு பண்ணி அவரு சேர்ந்துடுறாரு. இது வந்து நம்ம மரபுல ஏற்கப்பட்டதல்ல. வந்து ஒரு குருவை கண்டடைந்து நீண்டகால உரையாடல் மூலமாக தானாக வலுப்பெறக்கூடிய உறவு தான் குரு சிஷ்ய உறவு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்காது. ஒரே தேதியில எல்லாம் வந்து நாராயண குரு நடராஜ குரு ஏத்துக்கல. ஒரே தேதியில நடராஜ குரு எதிய பனிஷ் பண்ணி டார்ச்சர் பண்ணி தான் சிஷியனை ஏத்துக்கிறாரு. ஓடி போன எதி பல்வேறு முறை ஓடி போய் திரும்பி வந்துதான் எதிட்ட ஜாயின் பண்றாரு. இப்ப ஜெயமோகனை கூட ஓடி போயிருக்காரு எதிட்ட இருந்து. ஓடி போய் திரும்ப 2 முறை திரும்ப வந்துதான் சிஷியனாக அவரு சேர்றாரு. அப்ப 2 பேரும் அப்பதான் குரு சிஷ்ய உறவு 2 பேருக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர ஏற்பு அப்பதான் நடக்குது அங்க. ஆகவே இந்த ஒரு கணத்தில் ஏற்படக்கூடிய உறவா அப்படிங்கும் போது இலக்கிய உண்மைன்னு அது சொல்லலாம். நடைமுறை உண்மை அல்லது தத்துவ உண்மை அப்படின்னோம்னா ஒரு கணத்தில் ஏற்படக்கூடிய உறவு இல்ல, நீண்ட காலம் தேவைப்படும். அப்போ ஒரு சிஷியனுக்குள்ளார குரு எதை நிரப்புறாரு அப்படின்னோம்னா, குரு தனக்குள்ளார எதை நிரப்பி கொடுக்குறாரோ அதுதான் சிஷியனுக்கு நிரப்புறாரு. அப்போ சிஷியனும் குருவை வந்து உருவாக்குறான். ஒரே சமயத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த சமயத்துல தானே ஒரு தாய் பிறக்கிறான், அது வரைக்கும் ஒரு பெண்ணா தானே இருக்கிறா. அது மாதிரி குருவும் சிஷியனை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஏன்னா
விவேகானந்தரை வந்து இவர் பரமஹம்சர் சந்திக்கிறது பத்தின கட்டுரைகள்லாம் இருக்கு, அந்த சமயத்தை எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க. அவர் அழுதுறாரு விவேகானந்தரை பார்க்கும்போது, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த அப்படின்னு. அது மாதிரி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து உவேசாவை சந்திக்கிறது, அதெல்லாமே இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் சிஷியனுக்காக குரு தான் ஏங்கி இருக்கிறாங்க. அப்படித்தான் நிறைய இருந்திருக்குது. அரிதாக சிஷியர்களும் குருவுக்காக ஏங்கி இருக்காங்க. அப்போ இந்த பேரடாக்ஸ் இப்பவும் தான் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வந்து குரு தேவைப்படுகிறார் அப்படின்னம்னா, தேவைப்படுகிறார் நீங்க நினைச்சீங்கன்னா தேவைப்படுற தேவையில்லை அப்படின்னம்னா தேவைப்படல. அப்போ ஒரு எப்படி ஒரு சிஷியனுக்கு குரு தேவையோ அதே அளவுக்கு பிளாட்டோவுக்கு சாக்ரட்டிஸ் தேவை. அப்போ பிளாட்டோவால தான் சாக்ரட்டிஸ் வந்து இப்ப நிக்கிறார். அவருடைய ரிப்பப்ளிக் நாம் படிக்கும்போது பிளாட்டோ எழுதுனது, இது சாக்ரட்டிஸ் எழுதுனது இல்லை, சாக்ரட்டிஸ் பேசுனதாக பிளாட்டோ எழுதுறாரு. அப்போ உண்மையிலே சாக்ரட்டிஸை நம்ம குருவாக்கி அளித்தவர் பிளாட்டோ தான், சிஷியன் தான். அது மாதிரியும் கூட நடந்திருக்கு. ஆனா பெரிய டால் ஃபிகர்ஸ் வந்து குருவாவே கடைசி வரைக்கும் நீடித்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கடைசி வரைக்கும் குருவாகவே நீடித்து அவர்கிட்ட இருந்து வந்த மாணவர்கள்லாம் அவரோட சின்னதாக தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துதான் இருக்குது. அப்போ இது லைஃப்ல இருக்கக்கூடிய பேரடாக்ஸ். அப்போ இந்த குரு சிஷ்ய உறவுன்னு வரும்போது அது ஒரு பர்சனல் கேள்வியா மாறிடுது. உங்களுக்கு குரு தேவையான்னு நீங்க முடிவு பண்ணணும், எது மாதிரியான குரு தேவை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணோம். அப்போ அது வந்து ஒரு கணத்துல ஒரு குருவை சந்திச்சு முடியுமா அப்படின்னா அது மட்டும் ஒரு பதில் சொல்ல முடியும், அது சாத்தியம் கிடையாது. அப்போ ஒரு குரு தேவைன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா அதற்கு கூடுமான அளவுக்கு காலத்தையும் முயற்சியும் செஞ்சுட்டு அது இல்லைன்னு முடிவு பண்றதுக்கே சில ஆண்டுகள் பிடிக்கும். அது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனா வசதியான பதில் இருக்கு, ஒரு கணத்துல இன்ட்யூட்டிவா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. அப்படி கண்டறிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி நடந்தா வாழ்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குரு சிஷ்ய உறவை பத்தி அருமையா விளக்குனீங்க சார். கடைசியா சரவணன் தம்பி பேசுவாங்க. சரவணன் சார், ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரமா பொறுமையா எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு. சார், ஒரு சிறு வேண்டுகோள், நாங்க எங்க நண்பர்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒரு தடவை எல்லாரும் உங்ககிட்ட அறிமுகமாகணும். அதுக்கு பிறகு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் சார். எல்லாரும் உங்களோட அறிமுகம் மட்டும் பண்ணிக்கிறோம் சார். இவரு பாக்கியலட்சுமி தெரியும், எனக்கு முத்துக்குமார் தெரியும், அப்புறம் சித்தப்பா தெரியும், எல்லாத்தையுமே தெரியும், அஜித்தையும் தெரியும், பாக்கிறவங்க தெரியாது. ஐயா ஒருத்தரை நாங்க அறிமுகப்படுத்திக்கணும், எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கலாம் சார்கிட்ட. ஐயா நீங்க பேசுங்கய்யா. முத்துசாமி ஐயா. சார் வணக்கம் சார். என்னோட பேர் முத்துசாமி சார். தேனி மாவட்டம், எனக்கு சொந்த ஊர் தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி. தற்சமயம் நாகர்கோயில்ல குடியிருக்கேன் சார், ஆசாரி பள்ளத்துல குடியிருக்கேன். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். பல்வேறு கோணங்கள்ல நமக்கு வெண்முரசு எந்தெந்த கோணங்கள்ல நம்மள புரிஞ்சுக்கிட முடியுதுங்கிற 4 முகங்களை காட்டுறதுங்கிற விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. அந்த முரண்களை ஒப்புங்களை எடுத்து சொன்னீங்க. ஒரு இலக்கியத்தை ரொம்ப ஆழமாகவும் விசாலமாகவும் என்னை போன்ற ஒரு புதிய வாசகர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தை இன்றைய உரையாடல் போட்டு கொடுத்திருக்கு சார். மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். திருமலை சார், நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? யார் சொல்றீங்க? உங்களதான் சார். சொர்ணாமாவையும் தெரியும் இல்லையா சார் உங்களுக்கு? இல்ல மத்தவங்களுக்கு தெரியாது. சொர்ணாமா தெரிஞ்ச இப்ப இது தெரிஞ்சுக்கலாம், பாதியில தெரிஞ்சுக்கலாம். சரியா ஞாபகம் இல்ல. சொர்ணாமா நீங்க பேசுங்கம்மா. வணக்கம் கிருஷ்ணன் சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் முதல்ல பாக்குறேன் நானு. ஜெயமோகன் சார் வரும்பொழுது எல்லாமே எங்களுக்கு இங்க அமெரிக்கால ஒரு முன்னெடுப்பு எடுத்து பண்ணும் போது எல்லாமே திரும்ப திரும்ப உங்க பேரை சொல்லுவாரு. ஒன்று உங்களோட கரார் தன்மை, 2வது ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணுங்கிறது. இப்ப கூட தமிழ் லிட் ஃபெஸ்டிவல்ல கூட அவர்கிட்ட நிறைய திட்டு வாங்கும்போது ஈரோடு கிருஷ்ணன் சார்ட்ட பேசணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை சந்திச்சது மிக சந்தோஷம் தான் சார். அடுத்தது வெண்முரசுல என்னென்னலாம் எப்படி படிக்கணும்னு நீங்க சொன்னது இன்னைக்கு மிக நிகழ்வானதா இருந்தது. பேச்சு அடைப்படுது. பட் எல்லார் மூலமும் கேட்டிருக்கேன். ஆஸ்டின் சவுந்தர் சார் இருந்து ராஜன் சவுந்தர் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்றதை விட இன்னைக்கு நேரடியா கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். இந்தியா வரும்போது கண்டிப்பா சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கண்டிப்பா மீட் பண்றேன். நன்றி. மகிழ்ச்சி மேடம், சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. பேசுறியாமா?
பேசுறேண்ணா. ஹலோ அங்கிள், நான் வந்து ஸ்ரீபாகியலட்சுமி. பாகியலட்சுமி அவங்க கோயம்புத்தூர்ல படிச்சாங்க, இப்ப சென்னையில இருக்காங்க. நான் அறிமுகப்படுத்துவேன் உங்களையா? இல்ல uncle, வேண்டாம். தேங்க்யூ சென்னையில இருந்து பாகியலட்சுமி நல்லா தெரியும். சென்னையில இருந்து வந்துட்டேன் அங்கிள், மறுபடியும் வேற எங்கேயா முடிச்சிட்டேன். போயிட்டீங்களா? வந்துட்டீங்களா? சரி சரி okay. தினேஷ் அண்ணே நீங்க 11th படிக்கும் போதுல இருந்து எனக்கு தெரியும். ஓகே ஓகே சார் ஓகே. தினேஷ் அண்ணே நீங்க அறிமுகப்படுத்துவீங்களாண்ணே? வணக்கம் சார். என் பேர் தினேஷ். நான் இங்கே சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அவங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் முன்னாடி நிறையா படிச்சிருந்தாலும் இலக்கிய சீரியஸ் லிட்ரேச்சருங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யூனிஃபைட் விஸ்டம் கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு போன மாதம் ஜெயமோகன் சாரோட அந்த இலக்கிய அறிமுகம் அந்த கிளாஸ்க்கு வந்திருந்தேன். எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க பேசினது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. கவிதாக்கா ஓகே தேங்க்யூ. கவிதாக்கா பேசிட்டீங்களா? பேசுறேங்க. வணக்கம் சார். நான் கவிதா, இங்க வணக்கம் கோயம்புத்தூர். மேடம். வணக்கம் சார். இப்போ ஒரு 2 வருஷமா இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேங்க சார். தீவிர இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க வாசிப்பு பத்தி சொன்னது உண்மையாலுமே அருமையா இருந்தது சார். உங்களுடைய பேச்சிலேயே நீங்க எவ்வளவு நாலேஜான பர்சன் அப்படிங்கிறது உணர முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ. முத்துக்குமாரனே நீங்க முத்துக்குமாரனே தெரியும் சொன்னீங்க இல்லையா? தெரியும். ஆமா ஆமா. தினேஷ் அண்ணே பேசிட்டாரு. அரவிந்தனே நீங்களும் சொல்லிடுங்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சென்னையிலேருந்து அரவிந்த் பேசுகிறேன். நான் பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இலக்கியம் எனக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது, ஒரு 20 வருஷமா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ் இலக்கியம் ஒரு 15 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் தமிழில் படிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு உங்களால் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய வெண்முரசோட பல வகை கோணங்களை எப்படி எப்படிலாம் புரிஞ்சுக்கணுன்றது தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் இன்னும் ரொம்ப பயனடைஞ்சு இன்னும் நல்லா அருமையாக ஆத்மார்த்தமாக படித்து இன்னும் நல்லா நாங்கள் நிறைய கற்றுப்போன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். உங்கள் வரைக்கும் ரொம்ப நன்றி சார். அக்கா ராஜினிகா பேசுங்கக்கா, தொகுப்பாளர். ராஜிகா பேசுங்க. வணக்கம் கிருஷ்ணா சார். நான் உங்களை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். நான் ராஜேஸ்வரி. உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நீங்க பேசுங்க. தேங்க்யூ மேம். ஆர்த்தி நீங்க பேசுங்க. ஆர்த்தி. வணக்கம் சார். நான் ஆர்த்தி, கன்னியாகுமரியில மருத்துவர வேலை பார்த்துட்டு இருக்கேன். சொல்லப்போனா இலக்கியம் எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ வெண்முரசை நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பேசுறத கேட்கும்போது ஒரு இன்னொரு விதமான ஒரு அப்ரோச் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். கடைசியாக சுதன், நீதான் லாஸ்ட் பேசிடுறா. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேரு சுதன். நான் வந்து கன்னியாகுமரியில சிதம்பரபுரம் ஒரு ஊர்ல வந்து இருக்கேன். அப்புறம் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஒரு கடைசியா ஒரு 1.5 வருஷமா தான் வந்து இலக்கியம் வாசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் நான் வந்து அப்படியே ஆரம்பிச்சது வந்து வெண்முரசு, அதுல இருந்து தான் நான் வந்து உள்ள வந்தேன். அதனாலேயே நான் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு வந்து அதை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி செவ்வியல் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ஏன் பிடிச்சது அப்படின்ட்டு. அது அப்புறம் நீங்க சொன்னது இன்னைக்கு நிறைய புது நிறைய ஆத்தர்ஸ் அறிமுகமானாங்க. அப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னும் வேற வேற கோணங்கள்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் நிறைய இருந்துச்சு சார். நீங்க எப்படி யோசிக்கணும் நீங்க சொன்னது. தேங்க்யூ சார். அவ்வளவுதான். இன்னும் 2 நண்பர்கள் இருக்காங்க. கோபிநாத் ஒரு நண்பரும் செந்தில்நாதன். அவங்க 2 பேருமே வந்து செந்தில் பயணத்துல இருக்காரு. அவரு கூட்டமா இருக்காராம், பேச முடியலையா. அவ்வளவுதான் சார். நான் சரவணன், கன்னியாகுமரி. நான் தத்துவ வகுப்புக்கு வந்திருக்கேன். உங்களை அங்க வச்சு நான் உங்கள்கிட்ட பேசலாம் செஞ்சிருக்கேன் சார். அப்புறம் நானும் கிரியும் கூட உங்ககிட்ட நிறைய நாள் பேசுவேன் சார். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு.
அக்கா ராஜேஸ்வரி அக்கா, நீங்க நன்றி. நிறைவு இப்போ செய்யுங்க. அந்த குரு பூர்ணிமா சொல்லுங்க சார். குரு பூர்ணிமா வருது இல்லையா? இந்த வர ஜூலை 28, 29 ஆமாங்க சார். வெள்ளிமலையில இந்த குரு பூர்ணிமால ஒரு வெண்முரசு மீட் நடத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆர்வம் இருக்கிறவங்க கூட கலந்துக்கலாம். வந்து இந்த கோவையில சென்னையில இங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? சேலம் இங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பேர் வரான்னு இருக்காங்க. ஒரு 20 பேருக்கு மேல கூடுவோம்னு நினைக்கிறேன். அதாவது ஜெயமான் சார் இல்ல ஃபாரின் போயிடுறாரு. அது வந்து 28ஆம் தேதி 4 மணில இருந்து மாலை 4 ஒரு 5 மணில இருந்து புதன்கிழமை 29ஆம் தேதி 29ஆம் தேதி மாலை 4 மணில இருந்து 30ஆம் தேதி மதியம் வரைக்கும் ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு 6 அமர்வுகள் நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கோம். பாரி நானு எல்லாமே திட்டமிட்டு இருக்கோம். இன்னும் இறுதியாகல. ஆனா நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுல உங்க யாராவது பங்கேற்க ஆர்வம் இருந்தா வந்து பங்கேற்கலாம். முழுக்க முழுக்க வெண்முரசுக்காக ஒரு 6 அமர்வு மினிமம் இருக்கும். கண்டிப்பா வெவ்வேறு நபர்கள் வந்து வெண்முரசு பத்தி பேசுவாங்க. கண்டிப்பா சார். நாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னால நாங்க வந்தோம் சார். அப்ப சார் இருந்தாங்க. போன ஆண்டு இல்ல, இந்த ஆண்டு. அப்படியா? ஆமாங்க சார். இந்த ஆண்டு யூகே போயிடுறாரு போல, ஃபாரின்ல இருக்காரு போல. இல்ல ஊர்ல இல்ல அவரு. சரி சார். ஓகே ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு சிறு வேண்டுகோள். கிரீடியா ஒரு ரெக்வெஸ்ட். சாரி சரவணன். ஓகே மேம், ஓகே. பேசுங்க பேசுங்க. இல்ல கிரீடியா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கிருஷ்ணன் சார். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? முடியுமா? எங்களை மாதிரி ஆளுங்க வர முடியாதவங்க கேட்டுக்கலான்றதுனால. இல்ல அதான் அது என்னன்னா அந்த ரெக்கார்ட் பண்றது பொதுவா பேசுறவங்க விரும்புறது இல்ல. வந்து அது கேமரா இருக்கு அப்படின்னம்னா அது வந்து பேச முடியுதுல்ல அவங்களால. அதனால பாலிசியாவே நீங்க பாத்தீங்கன்னா கோவை விழாக்கள் எதுவுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க இந்த லிட்ஃபெஸ்ட். ஆமா, லிட்ஃபெஸ்ட்ல தான் அது ஆரம்பிக்குது. அது வேற வழி இல்லைங்கிறதுனால. ஆமா, அது மற்றபடி விஷ்ணுபுரத்துடைய பிரின்சிபல்ஸ்ல அப்படி நம்ம செய்யறது இல்ல. அது பெரும்பாலும் கேள்வி கேட்கறவங்க உரையாடுறவங்க அது விரும்புறது இல்ல. கரெக்ட். ஓகேங்க சார். பூன் கேம்ப்லயும் உங்களோட வழிமுறைகளை தான் சார் ஃபாலோ பண்ணோம். எதையும் ரெக்கார்ட் பண்றது. லிட்ஃபெஸ்ட்டுக்கு 250 பீப்புள் மட்டும்தான் அந்த மியூசியம்ல கொள்ளளவு அவ்வளவுதான் இருக்குதுன்றதுனால ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா இருந்ததுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆமா சார், ஒரு சிறு வேண்டுகோள் மட்டும் சார். நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னா மட்டும் நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். ஏன்னா மேலதிகமா நாங்க எங்களோடது வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு 45 நிமிஷம் உரையாடல். நண்பர்கள் அவங்கவுங்க கருத்தை சுருக்கி 3ல இருந்து 4 நிமிடங்களுக்குள்ள சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க ஆல்ரெடி பகிர்ந்த கேள்விகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு அது ரசனை சார்ந்து இருக்கும். அதுல எங்களுக்கு வந்து என்னன்னா நாம சரியா பேசுறோமா இல்ல நம்மளோட நேரத்தை நம்ம வீணாக்கிக்கிறோமான்னு எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் சார். அதனாலதான் உங்களை நாங்க அஜித் ப்ரோட்ட கேட்டோம். அஜித் ப்ரோ ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதான் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தா நீங்க எங்களுக்கு பண்ணுங்க சார். நாங்க அது மேல அதிகமா கத்துக்கிறோம். ஒண்ணு சொல்ல முடியும் என்னன்னா, நான் பொதுவாவே இந்த ஜூம் மீட்டுக்கு ஆதரவான ஆள் அல்ல. நானுமே பெருசா விருப்பத்தோட பங்கேற்கிறது இல்ல. பெருசா நம்மளை கூப்பிடுறது இல்ல. கூப்பிட்டாலும் பெரிதாக விருப்பத்தோட நாம் பங்கேற்கிற ஆள் இல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்கு இல்லையா? அதை நீங்க நினைக்கிறத எழுதியாகணும். இதுல நீங்க நினைக்கிறத பேசினா போதும். அப்போ நீங்க 1.5 மணி நேரம் ஒருத்தர் இங்க பங்கேற்றிருக்கீங்க அப்படின்னா, ஒருவர் வந்து 1 மணி நேரம் படிச்சாருன்னா 10 நிமிடம் பேசலாம். அவ்வளவுதான் அனுமதி இருக்கு இல்லையா? இங்க வந்து நம்ம 1 மணி நேரம் வாசிச்சுட்டு 2 மணி நேரம் பேசுற மாதிரி தோணுது. அப்போ இத வந்து ஏதோ ஒரு வகையில ரைட்டிங்கோட இணைத்து, அதாவது நீங்க என்ன பேச போறீங்கிறத முன்கூட்டியே இந்த வாட்ஸ்அப் குழுமமும் ஒரே சமயத்துல ஜூம் குழுமமும் வாட்ஸ்அப் குழுமமும் இயங்கி அதுல வந்து நீங்க பேசி இத நம்ம ஜூம்ல பேசிக்கலாம், இத ஜூமுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு எழுத்து மூலமா பேச முடியாத இடத்துக்கு போகும்போது குறுகிய காலத்துல ஒரு செறிவான வாசகராக வளர முடியும். ஆனா இந்த ஜூம் மீட்டால இதுவரைக்கும் யாராவது இலக்கிய வாசகராக அவங்களுடைய வாசிப்பு செழுமை அடைந்திருக்கா அப்படின்னு நான் விசாரிச்சோ நேர்லயே பாக்குறது உண்டு. அப்படி எப்படி இது யூடியூப் பார்த்து ஒருத்தர் ஸ்காலர் ஆக முடியாது இல்லையா? அது மாதிரி இது மாதிரி ஒரு ஜூம் மீட்ல பெரிய பலன் இருக்கிற மாதிரி தெரியல. என்னன்னா உங்களை தக்க வைக்கும். நீங்க இலக்கியத்துல இருந்து அகலாமல் உங்களை தக்க வைக்கும். ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல எழுதுனீங்கன்னா மெயில் குரூப்போ வாட்ஸ்அப் குரூப்போ வந்து எழுதுனீங்கன்னா குறுகிய காலத்துல இன்னும் வளர முடியும். இல்லைன்னா ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் குறுகிய இடத்துல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். 5 ஆண்டுகள் நீடிக்குமான்னு தெரியாது. எந்த குழுவும் ரொம்ப குறைவான குழுமங்கள் தான் நீடிக்குது. ஆகவே ஒன்று குறைவான நபர்கள் இருக்கும். அதுல இந்த முதலருப்புங்கிறது டிக் மார்க் வாங்கிடுது. அதிக நபர்களை சேர்த்தாம இருக்கிற வரைக்கும் ஒரு குழுமத்துக்கு நல்லது. ஆனா அடுத்தது வந்து அதிகமா பேசுறதை விட வாசிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை அதிகமா கொடுத்துட்டு ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா? பேசுறது குறைவாகவும் வாசிப்பு அதிகமாகவும் இருக்கிறது தான் ஒரு இலக்கிய வாசகனுடைய அடையாளத்துல ஒண்ணு. அப்போ அது மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்புறம் பேசுவதன் மூலமா காட்டிலுமே கூட எழுதுறது, நமக்குள்ளார எழுதிக்கிறது.
எழுதும்போது ஒருத்தர் எழுதுனதை மறுத்தோ ஏற்றோ அல்லது கூட்டியோ இன்னொருத்தர் அதுக்கு பதில் போடுவார். ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா அது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இது உங்களுக்குன்னு கிடையாது, எல்லா குடும்பத்துக்கும் பொருத்தமானது, பொருந்தக்கூடிய பதில் தான் நான் நினைக்கிறேன். அதை செய்ய முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் சார். இதை நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம் சார். தேங்க்யூ சார். ராஜிகா, நீங்க நிறைவு செய்யுங்கக்கா. கிருஷ்ணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், உங்களுக்கும் இந்த இது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி எல்லாத்துக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்த கூடையில சந்திப்போம். கிருஷ்ணன் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கிருஷ்ணன் சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். நன்றி, வணக்கம்.